வணக்கம். டைசெக்டிங் தி பீனல் கோட் அப்படிங்கிற சீரீஸ்ல நம்ம இந்த 3வது பார்ட் இன்னைக்கு இருக்கோம். கடந்த 2 பார்ட்ல வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு பீனல் கோட், எப்படி இந்த பீனல் கோட் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தது அப்படிங்கிறத பத்தியும், அதன் பிறகு செக்ஷன் 1ல ஆரம்பிச்சு செக்ஷன் 21 பப்ளிக் சர்வெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து மிஸ்டர் தனசேகரன் சொன்ன மாதிரி செக்ஷன் 22ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி டைசெக்டிங் தி பீனல் கோடுங்கிறதுனால ரொம்ப ஒவ்வொரு மைனூட்டா பார்க்குறோம். நம்ம அப்படி மைனூட் டீடைல்ஸ் பார்க்கும்போது ஒரு செஷனுக்கு ஒரு 10 செக்ஷன்ஸ் தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி பொறுமையாவே போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா நம்ம சமீப காலங்களில் வரக்கூடிய தேர்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பா கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆழ்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பீனல் ப்ரொவிஷன்ஸ்ல ஆழ்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இந்த மாதிரி தேர்வுகளை அட்டன் பண்றதே ரொம்ப சிரமமா போயிடும். அது ஒண்ணு. இரண்டாவது வந்து பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் கூட பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா அதை அப்படியே படிச்சுட்டு ஒரு காமன் சென்ஸ்ல தான் வழக்கு நடத்துறாங்க. அந்த பீனல் ப்ரொவிஷன்ஸை படிச்சுட்டு இது வந்து நமக்கு பொருந்துமா, இந்த அந்த நம்ம நுவான்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சட்டத்தில் இருக்கக்கூடிய லீகல் நுவான்சஸ், அந்த நுவான்சஸ்க்குள்ளார போய் வழக்கு நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு இந்த பீனல் ப்ரொவிஷன்ஸ்ல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததாங்க அதுக்கான காரணம். ஸோ அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் ஐடியா. இந்த லெக்சர் சீரீஸ்லயே அதுதான் மெயின் ஐடியா. ஸோ அதனால நம்ம ஸ்லோவா போறோம்னு நினைக்க வேண்டாம். இதை வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கோட் மாதிரி இப்ப நீங்க நாளைக்கு வந்து இந்த லெக்சர் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு முறை நம்ம வந்து போட்டு பார்த்தோம்னா ஒரு டைஜஸ்ட் மாதிரி, இப்போ நார்மலா டைஜஸ்ட் போடுவாங்க இல்லையா, ஒரு ஐபிசிக்கு ஒரு டைஜஸ்ட் போடுவாங்க. அதுல ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸுக்கும் என்னென்ன ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு லெக்சர் டைஜஸ்டா இது இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை பொறுமையா பண்ணலான்ட்டு. அதுக்கு வந்து மிஸ்டர் தனசேகரன் அவர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. பண்ணலாம், நம்ம ஒரு என்டையர் கோடு, ஒரு புக்கை ரேப்பர் டு ரேப்பர் நம்ம வந்து தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து ஒரு யூடியூப்ல நம்ம ஹோஸ்ட் பண்ணோம்னா நாளைக்கு எந்த செக்ஷன்ல டவுட் வந்தாலும் அதை வந்து எடுத்து கிளாரிஃபை பண்ற வகையில நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த அடிப்படையில நம்ம போறோம். இது வந்து 22வது செக்ஷன். 22வது செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஐபிசியில 22வது செக்ஷன் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத பத்தி சொல்லுது. ஸோ நம்ம நார்மலா நமக்கு தெரியும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மொபிலிட்டி, எதெல்லாம் மூவ் ஆகுதோ அதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, எதெல்லாம் இம்மொபைல் நகராம இருக்கோ அதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு காமன் சென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த காமன் சென்ஸ் அப்ரோச் வந்து சட்டத்துக்கு பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. பல சமயங்கள்ல சட்டம் வந்து காமன் சென்ஸையும் தாண்டி வேலை செய்யும். அதனால இந்த பீனல் ப்ரொவிஷன்ஸ் நம்ம படிக்கும் பொழுது ஒவ்வொரு பதமும் முக்கியம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதம், அது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வார்த்தையும் ஈவன் நம்ம பர்சன் கூட ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். பர்சன்னா அதுக்கு என்ன அர்த்தம், டெரிட்டரினா என்ன அர்த்தம், இந்தியானா என்ன அர்த்தம் அப்படின்லாம் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் முந்தைய சீரீஸ்ல. ஸோ அந்த மாதிரி அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து காமன் சென்ஸ் அப்ரோச்ல புரிஞ்சிக்க கூடாது. அதை வந்து லீகல் சென்ஸ்ல புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற அந்த வார்த்தை இந்திய தண்டனை சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 215, 369, 378, 403, 467, 479, 481 இந்த போன்ற செக்ஷன்ஸ்ல இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற வார்த்தை அக்கறாது. ஸோ அப்ப அந்த செக்ஷன்ஸை நம்ம படிக்கும் பொழுது, அந்த செக்ஷன்ஸை நம்ம இன்வோக் பண்ணும்போது நீதிமன்றங்கள்ல இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து இது அந்த பர்டிகுலர் செக்ஷன் பொருந்துமா, அந்த வழக்கிற்கு பொருந்துமா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதனால இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு ஐபிசில என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஐபிசில மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, தி வேர்ட்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் இன்டெண்டட் டு இன்க்ளூட் corporeal property of every description except land and things attached to the earth are permanently fastened to anything which is attached to the earth அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறது அவங்க டைரக்டா டிஃபைன் பண்ணல. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுவும் ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினிஷன் தான். இன்க்ளூசிவ் டெஃபினிஷன்ங்கிறது
மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம எதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது எல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அது அல்லாமல் இட் இஸ் இன்டெண்டட் டு இன்க்ளூட் கார்போரியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவரி டிஸ்கிரிப்ஷன். கார்போரியல் ப்ராப்பர்ட்டினா கண்ணால் காணக்கூடிய ப்ராப்பர்ட்டி. நம்ம இன்கார்போரியல்னா கண்ணால் காண முடியாத ப்ராப்பர்ட்டி. இப்ப நம்ம வந்து ஒரு கணினியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அதுக்கு சில டிவைசஸ் தேவைப்படுது பார்க்கறது. ஸோ அதெல்லாம் இன்கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு மனிதனுடைய ரெப்புடேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். பர்சன்ஸ் ரெப்புடேஷன் இஸ் இன்கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. அதை போய் நம்ம இவருடைய மானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் எல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டியில வராது. கண்ணுக்கு தெரியக்கூடிய ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் மூவபிள் ப்ராப்பர்ட்டியில வரும். ஸோ அதனால என்ன சொல்றாங்க, intended to include corporeal property of every description. ஸோ என்னென்னலாம் நீங்க வந்து கண்ணால் காணக்கூடிய நகரக்கூடிய பொருட்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். சரி, அதுக்கு எக்ஸெப்ஷன் இல்லையா அப்படின்னா அந்த செக்ஷனே எக்ஸெப்ஷன் சொல்லிடுது. எக்ஸெப்ட் லேண்ட் அண்ட் திங்ஸ் அட்டாச் டு த எர்த். லேண்ட் அண்ட் திங்ஸ் அட்டாச் டு த எர்த். லேண்ட்னா நிலங்கள், திங்ஸ் அட்டாச் டு த எர்த் பூமியை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆர் பர்மனன்ட்லி ஃபாஸ்டன் டு எனிதிங் which is attached to the earth. பூமியில் ஏற்கனவே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றோடு அது போய் அட்டாச் ஆகிருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நமக்கு வந்து ஐபிசியில வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு டெஃபினேஷன் கிடையாது, மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் டெஃபினேஷன் இருக்கு. அதனாலதான் இதுலயே எக்ஸெப்ஷன் கொடுத்துறாங்க. அந்த லேண்ட் அண்ட் திங்ஸ் அட்டாச் டு த எர்த் ஆர் பர்மனன்ட்லி ஃபாஸ்டன் டு எனிதிங் which is attached to the earth அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை குறிக்குது. மீதி விஷயங்கள் அதை தவிர்த்து, ஸோ அந்த விஷயங்களை தவிர்த்து மீதி எல்லாத்தையுமே நீங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற டெஃபினேஷன்ல கொண்டு வந்துடலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இட் மஸ்ட் பி a கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. கார்போரியல் ப்ராப்பர்ட்டினா கண்ணால் காணக்கூடிய இருக்கணும். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான கால் வருது, நான் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் ஆகுது. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இந்த நாளைக்கு சனி பயிற்சி விழா நடக்குது இங்க திருநள்ளாறுல. ஸோ இந்த அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கு. அதனால தான் நாளைக்கு வைக்க வேண்டிய ப்ரோக்ராம் இன்னைக்கே பண்ணிட்டோம். நாளைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்குங்கிறதுனால. ஸோ கைண்ட்லி பேர் வித் மீ ஃபார் திஸ் இன்டரப்ஷன். நம்ம வந்து இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து கண்ணில் தெரியக்கூடிய அனைத்து ப்ராப்பர்ட்டியும் except land and things attached to the earth are permanently fastened to anything which is attached to the earth அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப இது வந்து ஐபிசில இருக்கக்கூடிய டெஃபினிஷன். இந்த ஐபிசில இருக்கக்கூடிய டெஃபினிஷனை நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய டெஃபினிஷனும் பார்க்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல எப்படி இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூவபிள் ப்ராப்பர்ட்டி மீன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவரி டிஸ்கிரிப்ஷன் எக்ஸெப்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கேயே என்ன சொல்றாங்க, ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவரி டிஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிசில கார்போரியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதுல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு, கார்போரியல் ப்ராப்பர்ட்டின்னு இல்லை. ஸோ அந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க காப்பிரைட் போன்ற விஷயங்கள் கூட நம்ம ப்ராப்பர்ட்டிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார வந்துடும். மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற டெஃபினேஷன்ல ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டுக்குள்ளார வந்துடும். ஆனா நமக்கு ஐபிசிக்குள்ளார வராது. ஸோ அதனால ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவரி டிஸ்கிரிப்ஷன் எக்ஸெப்ட் இம்மூவபிள்ன்றாங்க. ஸோ அதனால இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறது டிஃபைன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அதை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் லேண்ட், பெனிஃபிட்ஸ் அரைஸ் அவுட் ஆஃப் லேண்ட் அண்ட் திங்ஸ் அட்டாச் டு த எர்த் ஆர் பர்மனன்ட்லி ஃபாஸ்டன் டு எனிதிங் அட்டாச் டு த எர்த் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் இப்போ நம்ம ஐபிசில இருக்கக்கூடிய டெஃபினேஷனும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டில இருக்கக்கூடிய டெஃபினேஷனும் ஒத்து போகுது. நீங்க இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறத எப்படி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அக்செப்ட் பண்றாங்களோ அதை தவிர மீதி எல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு தான் ரெண்டுமே சொல்றாங்க. ஆனா நீங்க ஐபிசில இல்லாத ஒரு விஷயம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டில என்ன இருக்குன்னா, பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் லேண்ட்னு இருக்கு. ஸோ அப்போ ஒரு பர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ல இருந்து ஏதேனும் ஒரு பெனிஃபிட் வருது நமக்கு அப்படின்னா அதுவும் வந்து நம்ம இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற மாதிரி வந்துடுது. ஸோ அப்போ லீஸ் ஹோல்ட் ரைட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, லீஸ் ஹோல்ட் ரைட்லாம் அந்த மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆயிடுது. ஸோ இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு லீஸ் ஹோல்ட் ரைட்டுங்கிறது நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. ஸோ அதனால அது
மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற டெஃபினேஷன்ல வரப்போறது இல்லை. கார்போரியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டதுனால லீஸ் ஹோல்ட் ரைட் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டில வரப்போறது இல்லை. இருந்தாலும் சில சமயம் நமக்கு வந்து இந்த கேள்வி வந்து நீதிமன்றங்கள்ல வரும். எப்படின்னா, இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தெஃப்ட்னு வச்சுங்களேன், தெஃப்ட் கேன் பி கமிட்டட் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து தான் வந்து திருட்டு நடைபெறும். அதனால அப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டியா ஒரு ஒரு தெஃப்ட் நடக்கும்பொழுது அது ஒரு கேள்வி எடுக்கலாம். இப்ப காணாமல் போனது, திருட்டு போனதுன்னு சொல்ற ஒரு விஷயம் அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா? ஏன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தாதான் தெஃப்ட் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார வரும். திருட்டு அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனுக்குள்ளார உள்ள வரும். அதனால இப்ப சில சமயங்கள்ல ஆவணங்கள் வந்து திருட்டு போகும், ஆவணங்கள் காணாமல் போயிடும் அல்லது திருட்டு போயிடும். அப்படி திருட்டு போகும்பொழுது அந்த ஆவணங்கள் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியுமா, மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனதில் எழும். ஸோ அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நம்ம பிர்லா கார்பரேஷன் லிமிடெட் வெர்சஸ் அட்வான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹோல்டிங்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கு. இந்த பிர்லா கார்பரேஷன் லிமிடெட் வெர்சஸ் அட்வான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹோல்டிங்ஸ் அண்ட் அதர்ஸ் 2019 SEC ஆன்லைன் SE 682 2019 SEC ஆன்லைன் SE 682 அப்படிங்கிற அந்த வழக்குல வந்து இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயம் மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார ஃபிட் இன் ஆகுமா? ஏன்னா டாக்குமெண்ட்டை தனியா நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிறோம் ஐபிசில. அப்படி இருக்கும் பொழுது இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியில இந்த டாக்குமெண்ட்ங்கிறது ஃபிட் இன் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இந்த வழக்குல எழுது. ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, one of the foremost components of thefts is that the subject matter of the theft needs to be a movable property. So ஒரு theft, ஒரு திருட்டு நடக்கணும்னா திருட்டுக்கு உள்ளான பொருள் ஒரு அசையும் சொத்தாக இருக்கணும். அதுதான் முதல் மெயின் காம்போனன்ட் இன் theft cases. இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தா theft is impossible. நமக்கு ஒரு காமன் சென்ஸ்க்கே தெரியும், யாரும் ஒருத்தர் வீட்டை தூக்கிட்டு போயிட முடியாது. வீடுங்கிறது இம்மூவபிள், அதை தூக்கிட்டு போக முடியாது. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேனு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதை தூக்கிட்டு போக முடியும், அது மூவபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தெஃப்ட் நடக்கணும் அப்படின்னாவே அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கணும். ஸோ இப்போ அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார இந்த டாக்குமெண்ட் ஃபிட் இன் ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த வழக்குல கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் டிஃபைன்ட் இன் செக்ஷன் 22 IPC which includes a corporeal property of every description. இதுதான் நம்ம இப்போ படிச்சோம். It is beyond doubt that a document is a movable property within the meaning of section 22 IPC which can be subject matter of theft அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. ஸோ ஒரு ஆவணமும் மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார வந்துரும். ஏன்னா அதுவும் வந்து கார்போரியல் ப்ராப்பர்ட்டி தான். கார்போரியல் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுனால ஒரு டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். A document is a corporeal property. A thing is corporeal if it has a body, material and a physical presence. அப்ப கார்போரியல்னா என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கிலேயே சொல்றாங்க. கார்போரியல்னா என்ன இருக்கணும்னா அதுக்கு ஒரு பாடி இருக்கணும். அது it must be made up of material and a physical presence. It must be physically present. It could be viewed. நம்ம பார்க்கக்கூடிய அளவுல நம்ம கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கணும். ஸோ இப்போ ஒரு பாடி, மெட்டீரியல், பிசிக்கல் பிரசன்ஸ் இந்த மூணும் இருந்தாதான் அது கார்போரியல். இப்போ நம்ம டாக்குமெண்ட்டுக்கு பொருத்தி பார்த்தோம்னா டாக்குமெண்ட்டுக்கு ஆஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்கொயரா இருக்கு, A3 சீட்டு, A4 சீட்டுன்னு சொல்றோம் இல்லையா, லீகல் சைஸ்ன்னு சொல்றோம். அந்த மாதிரி இட் ஹேஸ் அ பாடி, இட் மேட் அப் ஆஃப் பேப்பர்ங்கிற மெட்டீரியல் அண்ட் பிசிக்கல் பிரசன்ஸ் இட் குட் பி வியூடு, நம்மளால கண்ணால பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயங்களை வச்சு என்ன சொல்றாங்க, டாக்குமெண்ட் ஆல்சோ ஏ மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. இதுல டாக்குமெண்டோட டெஃபினிஷனையும் சொல்றாங்க. As per section 29 of IPC, document denotes any matter expressed or described upon any substance by means of letters, figures or marks or by more than one of those means intended to be used or which may be used as evidence of that matter. The first explanation to section 29 IPC provides that it is immaterial by what means or upon what substance these are formed. This definition would include within its ambit photocopy of a document. As per explanation 2 of section 29 IPC, letters, figures or marks shall be deemed to be expressed by such letters, figures or marks within the meaning of the section. Such letters, figures or marks thus have a material and a physical presence. Therefore, it can also be inferred that
the said information would be deemed to fall within the purview of document a corporeal property அப்படின்னு இந்த தீர்ப்புல சொல்றாங்க. பிர்லா கார்பரேஷன் லிமிடெட் வெர்சஸ் அட்வான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்குல ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஆவணம் என்பதும் அது ஒரு கார்போரியல் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா இட் ஹேஸ் அ பாடி, இட் ஹேஸ் அ மெட்டீரியல் அண்ட் இட் ஹேஸ் அ பிசிக்கல் பிரசன்ஸ். இந்த மூணும் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார ஃபிட் இன் பண்ணலாம். அதுவும் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தெஃப்டாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த வழக்குல சொல்றாங்க. இப்ப இன்னொரு கேள்வி நம்ம மனசுல வரும். இப்ப வந்து ப்ராப்பர்ட்டினாவே நம்ம என்ன நினைப்போம்? உயிரற்ற பொருட்கள் தான் நினைப்போம். ஏன்னா உயிருள்ள பொருட்கள்லாம் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருட்கள் தான் நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப ஃபிஷ், ஒரு மீன் வந்து ப்ராப்பர்ட்டியா இருக்க முடியுமா? இப்ப வந்து ஒருத்தர் குளம் வந்து லீஸுக்கு எடுத்திருக்காரு. அந்த லீஸுக்கு எடுத்த குளத்துல வந்து மத்தவங்க வந்து மீனை பிடிச்சிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுங்க. அப்ப அது தெஃப்ட் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார கொண்டு வர முடியுமா? அவரை வந்து தெஃப்ட்ங்கிற குற்றத்திற்காக தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து சந்திகுமார் தாஸ் கர்மார்கர் வெர்சஸ் அபினிதர் ராய் அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இதுல ஒரு ஸ்பெசிபிக்கா நம்ம மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினேஷன் பார்க்கும் பொழுது நான் உங்ககிட்ட சொன்னேன், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய டெஃபினேஷனுக்கும் நம்ம ஐபிசில இருக்கக்கூடிய டெஃபினேஷனுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, பெனிஃபிட் அரைஸ் அவுட் ஆஃப் லேண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல தான் இருக்கு, நம்ம ஐபிசில கிடையாதுங்கிறத பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க் தண்ணி எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி வந்து இப்ப நீங்க டெல்டா பகுதிகளில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆத்துல தண்ணி வரும் பொழுது அந்த டேங்குக்கும் தண்ணி வரும். அதுக்கு ஒரு பைப் போட்டுருப்பாங்க, அந்த பைப் வழியாக தண்ணி வரும். தண்ணி வழியா மீனும் வந்து அந்த குளத்துக்கு வரும். அந்த மாதிரி மீன் வரும், அந்த மீன் அங்க இருக்கும். அந்த மீன்ல இருக்கக்கூடிய அந்த மீனை பிடிப்பதற்கு வந்து ஏலம் விடுவாங்க. அந்த கார்பரேஷன்லயோ அல்லது அந்த பஞ்சாயத்துலயோ அந்த டேங்க்ஸை வந்து ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்துல எடுத்தவர் அந்த மீன் எடுப்பார். இப்ப இவரு ஏலம் விட்டவர் அல்லாம ஒருத்தர் வந்து மீன் எடுத்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்ப அவர் மேல நீங்க திருட்டு வழக்கு போட முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இதுல பதில் சொல்றாங்க. அந்த வழக்கு வந்து சந்திகுமார் தாஸ் கர்மார்கர் வெர்சஸ் அபினிதர் ராய், 1965, 1 Criminal Law Journal 496 SC. 1965, 1 Criminal Law Journal 496 SC. அந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, fish in their free state are regarded as ferre naturae. ஃப்ரீ ஸ்டேட்னு சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல போகுது, கடல்ல இருக்கு அப்படின்னா அவைகள் இயல்பாகவே யாரும் அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா அவைகளே ஒரு உயிர் உள்ள லிவிங் திங்ஸ். அப்படிப்பட்ட லிவிங் திங்ஸை வந்து இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு யாராவது உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னா கொண்டாட முடியாது. ஃபெர்ரே நேச்சர்னா யாரும் உரிமை கொண்டாட முடியாத ஒரு விஷயம், அதுதான் ஃபெர்ரே நேச்சர்னு சொல்றோம். But they are said to be in the possession of a person who has possession of any expanse of water such as tank where they live, but from there they cannot escape. So அப்ப நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒருத்தருடைய பொசஷன் கீழே வரணும். பொசஷன் கீழே வரணும்னா, இப்போ ஒரு ஃபிஷ் வந்து ஒரு பொசஷன் கீழே நம்மளுடைய பொசஷன் கீழே வரணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி வித்தின் அ டெஃபினைட் பவுண்ட். அதாவது ஒரு டேங்க்னா அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாம இருக்கணும். அந்த ஃபிஷ் வந்து அதுல இருந்து வெளியில போயிடும் அப்படின்னா இவர் உரிமை கொண்டாட முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வாய்க்கால் நம்ம பார்ப்போம், வாய்க்கால் வடிகால்னு ரெண்டு சொல்லுவோம். அது வழியாக மீன் வரும். அப்போ ஒரு வயல்ல வரக்கூடிய மீன் இன்னொரு வயலுக்கு போகுது அப்படின்னா இவரு வயல மீனை திருடிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இட் கேன் எஸ்கேப் பை வாட்டர். ஸோ அப்படி போறதை வந்து நீங்க உரிமை கொண்ட முடியாது. Fishes are regarded as being in the possession of a person who owns an exclusive right to catch them in a particular spot known as fishery, but only within that spot. So இந்த ஃபிஷரி ரைட் இருக்கு பாருங்க, இந்த ஃபிஷரி ரைட்டுங்கிறது டேங்க்ல மீன் பிடிப்பதற்காக ஒரு ஏலம் எடுத்தோம்னா, ஏலம் எடுத்து ஒரு மீன் பிடிக்கும் உரிமையை நம்ம வாங்கியிருந்தோம்னா அந்த உரிமை இருக்கு இல்லையா, ஃபிஷரி ரைட் இருக்கு இல்லையா, அந்த ரைட்டை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் தி லேண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆயிடுது. அது ஃபிஷிங் ரைட்டுங்கிறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆயிடுது. அந்த ஃபிஷ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா இட் வில் பி ரிகார்டட் ஆஸ் தி பொசஷன் ஆஃப் த பர்சன் ஹூ ஹேஸ் தி ஃபிஷரி ரைட். யார் வந்து அந்த மீன் பிடிக்கும் உரிமையை வச்சிருக்காரோ
அவருக்கு வந்து அது உரிமையாயிடும். அந்த பொசஷன் அவருடைய சுவாதீனத்துல இருப்பதாக கருதப்படும். எது? அந்த மீன். சோ அந்த மீனை அந்த உரிமை அல்லாத வேறு ஒரு நபர் போய் கேட்ச் பண்ணான்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து அதை வந்து நம்ம திருட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. சோ இதுலதான் நம்ம வந்து இந்த ஐபிசியில இருக்கக்கூடிய டெபினிஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய டெபினிஷனுக்குமான அந்த டிஃபரன்ஸ அதை வந்து சொல்லி நீங்க ஃபிஷரி ரைட்டுங்கிறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, வேறஸ் ஃபிஷ்ங்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் இன் தி பொசிஷன் ஆஃப் தி பர்சன் ஹூ ஹேஸ் தி ஃபிஷரி ரைட். அதனால இட் இஸ் சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தெஃப்ட் அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. அப்ப இன்னொன்னு நம்ம அந்த டெஃபினிஷன் படிக்கும் போதே சொன்னோம், கார்போரியல் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். கார்போரியல் ப்ராப்பர்ட்டினா அதுக்கு ஒரு பாடி இருக்கணும், மெட்டீரியல் இருக்கணும், பிசிக்கல் பர்சன்ஸ் இருக்கணும்னு சொல்றோம். இப்ப நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் நம்ம சொல்லுவோம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மின்சாரத்தை திருடிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி மின்சார திருட்டு 379 கீழே போட முடியுமா? நீங்க வந்து மின் திருட்ட கொண்டு வர முடியுமா அப்படின்னா டெஃபினிஷனே கிளியர். டெஃபினிஷன் என்ன சொல்லுது? கார்போரியல் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் நீங்க வந்து திருட முடியும். இது இன்கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. நீங்க எலக்ட்ரிசிட்டியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நீங்க தொட்டினா ஷாக் அடிக்கும், அதுதான் உணரதான் முடியுமே தவிர அதை பார்க்க முடியாது. எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்ணால பார்க்க முடியாது. ஸோ அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வெங்கடராம நாயக்கர் வெர்சஸ் அன்னோன் அப்படிங்கிற வழக்குல நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வருது. PN வெங்கட்ராம நாயக்கர் வெர்சஸ் அன்னோன் 1962 கிரிமினல் லா ஜேர்னல் 764. 1962 கிரிமினல் லா ஜேர்னல் 764 PN வெங்கட்ராம நாயக்கர். அந்த வழக்குல இந்த கேள்வி வருது, எலக்ட்ரிசிட்டி வந்து தெஃப்ட்டுக்கு வருமா? எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட் நம்ம காமனா சொல்றோம், அதை வந்து நீங்க 379 கீழே பனிஷ் பண்ண முடியுமாங்கிற கேள்வி இதுல வருது. அதுல வந்து ஏற்கனவே அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு டெசிஷன் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க? எலக்ட்ரிசிட்டி கேன் நாட் பி a subject matter of theft ன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம ஹைகோர்ட்டும் வந்து ஃபாலோ பண்றாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஹேவிங் ரிகார்ட் டு தி செவரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய வேரியஸ் ப்ரொவிஷன்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை சொல்றாங்க. I prefer to accept the view of the Allahabad High Court. Dishonest abstraction of electricity is not punishable under section 379 IPC, as electricity is not movable property within the meaning of section 22 IPC, since it is not corporeal property அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப dishonest abstraction of electricity, அதாவது நம்ம நார்மலா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றோம்னா அதுக்கு ஒரு மீட்டர் கொடுப்பாங்க. அந்த மீட்டர்ல வந்து ரீடிங் வரும். அந்த ரீடிங்க்கு நம்ம வந்து பணம் பே பண்ணும். அது வந்து பர்ச்சேசிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து மீட்டரை டேம்பர் பண்ணி ஒருத்தர் வந்து யூஸ் பண்றாருன்னு வச்சுங்களேன், அதை தான் நம்ம டிஸ்ஆனஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். இந்த டிஸ்ஆனஸ்ட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிங்கிறத நம்ம காமன் பார்லன்ஸ்ல மின் திருட்டு அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க பொதுக்கூட்டங்கள்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பொதுக்கூட்டங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாநாடுக்கு நடத்தக்கூடிய அமைப்பு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்பியில போட்டு கொக்கி போட்டு கரண்டை இழுத்து அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம டிஸ்ஆனஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். இது வந்து அதுக்காக நீங்க மின் திருட்டு அப்படின்னு அவர் மேல வழக்கு போட முடியுமா? 379 கீழே அவரை தண்டிக்க முடியுமான்னா முடியாது. அப்ப எந்த செக்ஷன் கீழே அவரை தண்டிக்கலாங்கிறத அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே சொல்றாங்க. செக்ஷன் 47 ஆஃப் தி இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் provides penalty for offense under the act not otherwise provided for by sections 39 to 46. Section 48 and 49 also refer to penalties imposed by section 39 to 47, and the provisions contained in section 39 and other sections refer as though section 39 and other sections are offenses. In fact, the heading of section 39 is theft of energy. So section 39 la theft of energy, electricity பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. So அதனால section 39 சொல்றாங்க. And it supports the above interpretation of the section. Hence, the abstraction of electric energy admissible under section 379 IPC read with section 39 of the Indian Electricity Act is an offense against the Indian Electricity Act, and the provisions of section 50 should be complied with for prosecution to be launched அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. ஸோ அப்ப ரைட் அவே நீங்க வந்து செக்ஷன் 379 வருமா அப்படின்னா வராது. செக்ஷன் 39 சேர்த்து படிக்கும் பொழுது நீங்க
தெஃப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற வகையில அவரை பனிஷ் பண்ணலாம். அப்படி பனிஷ் பண்ணும் பொழுது செக்ஷன் 50 ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி ஆக்ட வந்து நம்ம கம்ப்ளை பண்ணணும். அதுல வந்து சாங்ஷன் வாங்கணும். அதை தான் அவங்க சொல்றாங்க. சாங்ஷன் வாங்காம எலக்ட்ரிசிட்டி தெஃப்ட்டுக்கு கேஸ் போட்டா அது வந்து நிக்காது. ஸோ அத அந்த வகையில நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டெஃபினிஷன் அண்ட் அதனுடைய ஸ்கோப். எப்படி மூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 கேஸ் லாவுடைய துணையின் மூலமாக நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இந்த லேண்ட் அண்ட் எனிதிங் பர்மனன்ட்லி அட்டாச் டு தி எர்த், இதை தவிர மீது எல்லாமே மூவபிள் ப்ராப்பர்ட்டியா வந்துடும். மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும்னா ஐபிசிக்குள்ளார இருக்கணும்னா அது கார்போரியல் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். கார்போரியல் ப்ராப்பர்ட்டினா அதுக்கு பாடி, மேட்டர் அண்ட் பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்கணும். இது இருந்தாதான் அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்க முடியும். ஸோ இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி எந்தெந்த செக்ஷன்ல வந்து அரைஸ் ஆகுதோ அந்தந்த செக்ஷன்ஸுக்கு வரும் பொழுது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இது எல்லா கேஸுக்குமே நம்ம வந்து சைட்டேஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு வழக்கும் தனிப்பட்ட முறையில நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கேஸ் இஸ் டிஃபரெண்ட் ஆன் இட்ஸ் ஓன் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். அதனால அந்தந்த வழக்கு வரும்பொழுது மூவபிள் ப்ராப்பர்ட்டி குறித்த ஒரு வழக்கு உங்ககிட்ட வருது அப்படின்னா நீங்க அது இந்த டெஃபினேஷனுக்குள்ளார ஃபிட்டிங் ஆகுதா அப்படிங்கிறத முதல்ல ஒரு முறை செக் பண்ணும். அப்படி செக் பண்ணிட்டு அந்த வழக்கு நடத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த செக்ஷனுக்கு போவோம். செக்ஷன் 23 ஐபிசி ராங்ஃபுல் கெயின். ஸோ இந்த செக்ஷன் 23 ஐபிசியில் வந்து ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ் அண்ட் கெய்னிங் ராங்ஃபுல்லி, லாஸிங் ராங்ஃபுல்லி அப்படின்ற 4 பதங்களுக்கான டெஃபினிஷன்ஸை ஒரே செக்ஷன்ல சொல்றாங்க செக்ஷன் 23 ஐபிசியில். ஸோ இதை வந்து பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்த செக்ஷன் 24 வந்து டிஸ்ஆனஸ்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 24. நீங்க நார்மலா ஒரு குற்றம் செய்ய, இப்ப நீங்க இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம 3 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து இன்டென்ஷனோட செய்யக்கூடிய குற்றங்கள், இன்னொன்னு நாலேஜோட செய்யக்கூடிய குற்றங்கள், இன்னொன்னு ரீசன் டு பிலீஃப்ல செய்யக்கூடிய குற்றங்கள். இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஐபிசி உள்ள வர முடியும். அப்ப எந்தெந்த அஃபென்ஸுக்கு இன்டென்ஷன் தேவைப்படும், எந்தெந்த அஃபென்ஸுக்கு நாலேஜ் இருந்தா போதும், எந்தெந்த அஃபென்ஸுக்கு ரீசன் டு பிலீவ் இருந்தா போதும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வரிசையா பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த செக்ஷனுக்கு பொறுத்து நம்ம டிஸ்கஷனுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இன்டென்ஷன் இருக்கக்கூடிய குற்றங்கள். அப்ப இந்த இன்டென்ஷன் இருக்கக்கூடிய குற்றம் எந்தெந்த குற்றங்களுக்கெல்லாம் மென்சிரியா அப்படிங்கிற இன்டென்ஷன் நமக்கு தேவைப்படுதுன்னா அதுலயே சொல்லியிருப்பாங்க. அந்த செக்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க, டிஸ்ஆனஸ்ட்லி, இன்டென்ஷனலி, வாலண்டரிலி, ஃப்ராடுலன்ட்லி, இப்படி பல பதங்கள் உபயோகப்படுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பதங்கள்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி வச்சுக்கணும், இதுக்கு இன்டென்ஷன் தேவை அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஃபினிஷன் தான் டிஸ்ஆனஸ்ட். அந்த மாதிரி டிஸ்ஆனஸ்ட்ங்கிற அந்த வார்த்தை வந்து பல இடங்களில் ஐபிசியில திரும்ப திரும்ப வருது. அதை நம்ம பின்னாடி டிஸ்ஆனஸ்ட் பார்க்கும்போது பார்க்க போறோம். ஸோ அந்த டிஸ்ஆனஸ்டுக்கு பத்தி புரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த 4 பதங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இதை முதல்ல வைக்கிறாங்க, செக்ஷன் 23 வைக்கிறாங்க. செக்ஷன் 24 நீங்க புரிஞ்சுக்கணும்னா செக்ஷன் 23 நல்லா புரிஞ்சாதான் செக்ஷன் 24 புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப இந்த ராங்ஃபுல் கெயின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்றாங்க. ராங்ஃபுல் கெயின்னா, ராங்ஃபுல் கெயின் இஸ் கெயின் பை அன்லாஃபுல் மீன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு விச் த பெர்சன் கெய்னிங் இஸ் நாட் லீகலி என்டைட்டில். ஸோ இப்போ இதுக்கு இந்த ராங்ஃபுல் கெயின் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார வரணும். ஒரு கெயின் இருக்கு, அந்த கெயின் ராங்ஃபுல் அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா தேர் மஸ்ட் பி கெயின் ஆஃப் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ முதல்ல நமக்கு என்ன வரணும், ஒரு லாபம் இருக்கணும். தேர் மஸ்ட் பி எ கெயின். ரெண்டாவது என்ன இருக்கணும், கெயின் மஸ்ட் பி பை அன்லாஃபுல் மீன்ஸ். அது லாஃபுல் மீன்ஸ்ல வரக்கூடாது, அது அன்லாஃபுல் மீன்ஸ்ல வந்ததாக இருக்கணும். பெர்சன் கைனிங் மஸ்ட் நாட் பி லீகலி என்டைட்டில்ட் டு தட் ப்ராப்பர்ட்டி. யாருக்கு அந்த லாபம் கிடைக்கிறதோ அவருக்கு அதுக்கு உரிமை இருக்கிறதாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 இன்கிரீடியண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதான் அதை நம்ம ராங்ஃபுல் கெயின் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப ராங்ஃபுல் கெயின்னா என்ன இருக்கணும், முதல்ல கெயின் இருக்கணும். அந்த கெயின் எப்படி அச்சீவ் பண்ணிருக்கணும், அன்லாஃபுல் மீன்ல அச்சீவ் பண்ணிருக்கணும். அவருக்கு அதுக்கு எந்த ரைட்டும் இல்லாம இருக்கணும். ஸோ இந்த 3 இருந்தாதான் அதை நம்ம ராங்ஃபுல் கெயின் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது ராங்ஃபுல் லாஸ். ராங்ஃபுல் லாஸ் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்.
wrongful கெயினுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் wrongful loss. wrongful lossனா எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, wrongful loss is the loss by unlawful means of property to which the person losing it is legally entitled. So அதே இன்கிரிடியன்ஸ் தான் அங்க கெயினுக்கு பதிலா இங்க லாஸ். அதுவும் அன்லாஃபுல் மீன்ஸ், இதுவும் அன்லாஃபுல் மீன்ஸ். அங்க அந்த கெயின் அடையிறவருக்கு லீகலி என்டைட்டில் கிடையாது, இங்க லூஸ் பண்றவருக்கு லீகலி என்டைட்டில் இருக்கு. ஸோ இதுதான் ராங்ஃபுல் லாஸ். இதுக்கான இன்கிரிடியன்ட் என்னங்கிறத பார்ப்போம். ரெண்டு கண்டிஷன்ஸ் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ராங்ஃபுல் லாஸ்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை 2 எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்னு, the loss of the property must be caused by unlawful means. இப்ப லாஸ் வந்து ஒரு தொழில் நடத்துறாரு, அந்த தொழில அவர் நஷ்டம் அடைகிறாருன்னா அது லாஃபுல் லாஸ். அதுக்கு வந்து நீங்க ராங்ஃபுல் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த லாஸ் எப்படி காசு ஆகணும்? அன்லாஃபுல் மீன்ல, சட்டத்திற்கு புறம்பான வகையில அந்த இழப்பு ஏற்படணும். The person losing must be legally entitled to such property. யார் அந்த ப்ராப்பர்ட்டியை இழக்கிறாரோ அவருக்கு வந்து அதை ஹோல்டு பண்ணுவதற்கு சட்ட ரீதியிலான உரிமை இருக்கணும். In other words, he must have some legal right in that property. So அவருக்கு அது அந்த ப்ராப்பர்ட்டி உரிமையுடையதாக இருக்கணும். அப்ப உரிமையுடையவர் அவருக்கு சட்டப்படியான வழி அல்லாது ஒரு முறையில அன்லாஃபுல் மீன்ஸ்ல அந்த ப்ராப்பர்ட்டி இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அதை நம்ம ராங்ஃபுல் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் பின்னாடி வரக்கூடிய பல செக்ஷன்ஸை வந்து நம்ம தெளிவா கேஸ் நடத்த முடியும். அடுத்ததாக கெய்னிங் ராங்ஃபுல்லி, லூசிங் ராங்ஃபுல்லி அப்படிங்கிறதையும் இதே செக்ஷன்லயே டிஃபைன் பண்றாங்க. A person is said to gain wrongfully when such person retains wrongfully as well as when such person acquires wrongfully. So gaining wrongfully, முதல்ல நாம என்ன பார்த்தோம்? wrongful gain பார்த்தோம். இங்க gaining wrongfully பத்தி பார்த்தோம். gaining wrongfullyனா என்னன்னா, அவர் கெயின் பண்றது அந்த அக்வயர் பண்றாரு பாருங்க, அந்த முறையும் ராங்கா இருக்கணும், அந்த ரீடைன் பண்றாரு பாருங்க அதுவும் ராங்கா இருக்கணும். A person is said to gain wrongfully when such person retains wrongfully. அவருக்கு உரிமை இல்லாத ஒரு சொத்தை அவர் கையில வச்சுக்கிட்டு இருக்காருன்னா he retaining that சொத்து, he retaining that property wrongfully, as well as when such person acquires wrongfully. அதை அடைகிற முறையும் தவறாக இருந்தாலும் அதையும் நம்ம gaining wrongfully அப்படின்னு சொல்லலாம். இப்ப லாசிங் ராங்ஃபுல்லிங்கிறது அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். நம்ம எப்படி ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ் பார்த்தோமோ அதே மாதிரி. person is said to loss wrongfully when such person is wrongfully kept out of any property as well as when such person is wrongfully deprived of property. So அந்த ப்ராப்பர்ட்டியில இருந்து அவரை விலக்கி வைத்திருந்தாலும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டியே அவருக்கு கிடைக்காமல் பண்ணாலும் சரி, இந்த ரெண்டு வகையிலையும் அவருக்கு வந்து ராங்ஃபுல்லி, லூசிங் ராங்ஃபுல்லிங்கிறத ஏற்படுத்த முடியும் அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது. ஸோ இந்த செக்ஷனை வந்து நம்ம இப்ப எங்க பொறுத்த போறோம்னா இந்த செக்ஷன் 24ல பொறுத்த போறோம். செக்ஷன் 24 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 24 டிஃபைன்ஸ் டிஸ்ஆனஸ்ட்லி. இந்த டிஸ்ஆனஸ்ட்லிங்கிற வார்த்தை தான் செக்ஷன் 24 வந்து பொறுத்துது. இந்த செக்ஷன் 24 வந்து என்ன சொல்றான்னு பாருங்க. whoever does anything with the intention of causing wrongful gain to one person or wrongful loss to another person is said to do that thing dishonestly. அப்போ ஒருத்தர் டிஸ்ஆனஸ்டா பண்றாரு, நம்ம ஹானஸ்ட்னு சொல்லுவோம், நேர்மை, நேர்மையற்ற வகை. டிஸ்ஆனஸ்ட்ங்கிறது நேர்மையற்ற வகையில செய்யறது. அப்ப அந்த நேர்மையற்ற வகைன்னா எல்லா செயல்களும் நேர்மையற்ற வகையா அப்படின்னா எல்லாம் கிடையாது. இந்த ஐபிசிக்குள்ளார நேர்மையற்ற வகைன்னு எதை மீன் பண்றாங்கன்னா, whoever does anything with the intention of causing wrongful gain, ஒரு சட்ட முறைமை அல்லாத லாபம் அடையும் நோக்கத்தோடு ஒருவர் செயல்படணும், ஒருவருக்கு அதன் மூலமாக சட்ட முறைமை அல்லாத இழப்பை ஏற்படுத்தணும், அப்படி பண்ணாதான் அதுக்கு பேரு டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னு இதுல சொல்றாங்க. இதைத்தான் நம்ம இப்ப 23ல பார்த்தோம். வாட் இஸ் ராங்ஃபுல் கெயின், வாட் இஸ் ராங்ஃபுல் லாஸ், கெயினிங் ராங்ஃபுல்லினா என்ன, லூசிங் ராங்ஃபுல்லினா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வேர்ட் டிஸ்ஆனஸ்ட்லிங்கிறது எந்தெந்த செக்ஷன்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 செக்ஷன்ல வருது. அத்தனை செக்ஷனுக்கும் இதை நீங்க ஒவ்வொரு முறையும் பொருத்தி பார்க்கணும். எதை டிஸ்ஆனஸ்ட்லிங்கிறதுக்கு ராங்ஃபுல் லாஸ் வந்திருக்கா, ராங்ஃபுல் கெயின் வந்திருக்காங்கிறத பொருத்தி பார்க்கணும். என்னென்ன செக்ஷன் பார்ப்போம். 209, 246, 247, 369, 378, 383, 403, 404, 405, 411, 412, 415, 420, 421, 422, 423, 424, 439, 461, 62, 464,
471, 474, 477 and 496. ஓ, இத்தனை இடங்கள்ல இந்த இதுதான் அந்த இது. சரி, இப்ப டிஸ்ஆனஸ்ட்லிங்கிறதுக்கான நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டோம். என்ன ராங்ஃபுல் லாஸ் இருக்கணும், ராங்ஃபுல் கெயின் இருக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன டிஸ்ஆனஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத ஒரு வழக்குல விளக்குறாங்க. அதை படிச்சோம்னா நமக்கு டிஸ்ஆனஸ்ட்னா என்னங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வழக்கு தான் KN மெஹ்ரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படிங்கிற வழக்கு. KN மெஹ்ரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், AR 1957 SC 369. AR 1957 SC 369. இந்த வழக்குல என்ன சொல்றாங்க பாருங்க. Section 24 of the code says that whoever does anything with the intention of causing wrongful gain to one person or wrongful loss to another person is said to do that thing dishonestly. Section 23 of the code says as follows: wrongful gain is gained by unlawful means of property to which the person gaining is not legally entitled. Wrongful loss is the loss by unlawful means of property to which the person losing it is legally entitled. A person is said to gain wrongfully when such a person retains wrongfully, as well as when such a person acquires wrongfully. A person is said to lose wrongfully when such person is wrongfully kept out of any property, as well as when such a person is wrongfully deprived of the property. இத வந்து நம்ம இப்ப படிச்சோம், இவ்வளவு நேரம் 23, 24 நம்ம படிச்சது. அதை வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, taking these two definitions together, a person can be said to have dishonest intention if in taking the property it is his intention to cause gain by unlawful means of the property to which the person so gaining is not legally entitled, or cause to loss by wrongful means of property to which the person so losing is legally entitled. It is further clear from the definition that the gain or loss contemplated need not to be a total acquisition or a total deprivation, but it is enough if it is a temporary retention of property by person wrongfully gaining or a temporary keeping out of property from the person legally entitled அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸை வச்சுட்டு, இந்த டெஃபினிஷன்ஸ்ல ராங்ஃபுல் லாஸ், ராங்ஃபுல் கெயின்ங்கிறது பர்மனண்டா இருக்கணுமா அப்படின்னா இல்ல. ஒரு டெம்பரவரி லாஸா இருந்தாலும் சரி, டெம்பரவரி கெயினா இருந்தா கூட சரி. இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துட்டு போறோம். நம்ம எடுத்துட்டு போயிட்டு ஒரு 3 நாள் வச்சிருந்து திருப்பி அவர்கிட்டே கொடுத்துறோம்னு வச்சுங்க. அவருக்கு தெரியாம, அவர் தெரியாம எடுத்துட்டு போறாங்க. தெரியாம எடுத்துட்டு போனவருக்கு மறுபடியும் அவருக்கு தெரியாம கொண்டு போய் வச்சிடறாங்கன்னு வச்சுங்க. இப்ப நான் எடுத்துட்டு போனேன், கொண்டாந்து வச்சுட்டேன், அவருக்கு தான் வந்துருச்சு. அப்ப எனக்கு வந்து டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் வருமா அப்படின்னா, அந்த டெம்பரவரி பீரியட் இருக்கு பாருங்க, அந்த 3 days 4 days அவர் வச்சிருந்தாரு பாருங்க தன்னுடைய கஸ்டடியில, அந்த கஸ்டடியில வச்சிருந்தது அந்த பீரியட் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அதுக்காக நம்ம வந்து ராங்ஃபுல் லாஸ், ராங்ஃபுல் கெயின்னு கொண்டு வந்து அதை வந்து இதுல பண்ண முடியும். எதுல பண்ண முடியும்? டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன்ங்கிறதுல கொண்டு வந்துட முடியும். அப்படி கொண்டு வரும்பொழுது அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த செக்ஷன் எல்லாமே பொருந்தும். ஸோ அது வந்து நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு நார்மலா அடிக்கடி நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா, இந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல வந்து வெஹிக்கிள் வாங்குவாங்க. அந்த வெஹிக்கிள் வாங்கி அவரு டியூ கட்டல அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தூக்கி போயிடுவாங்க. ஸோ இப்படி தூக்கிட்டு போகும் பொழுது whether it causes a wrongful loss or wrongful gain. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் டிராக்டர் வச்சிருக்காரு. அந்த டிராக்டர் வச்சு அவர் வந்து அந்த டிராக்டரை ஓட்டி அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக அந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்டின் கீழே லோனை கட்டிட்டு இருக்காரு. இப்போ ஒரு டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாடகைன்னு வச்சுங்களேன், டிராக்டருக்கு வாடகை வரும். இப்போ அவர் பணம் கட்டல, டியூ கட்டலன்னு உடனே பினான்ஸ் கம்பெனி வந்து அந்த டிராக்டர் தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் 10 நாள் வச்சுக்கிறாங்க. 10 நாள் வச்சுக்கும் போது இந்த 10 நாள் அவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரும் பாருங்க. அவருக்கு இப்ப இந்த 10,000 ரூபாய் லாஸ் தானே. அந்த 10,000 ரூபாய் லாஸ் ராங்ஃபுல் லாஸ் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ளார வருமா அப்படிங்கிறத இப்ப கேள்வி. ஸோ இதை பொறுத்து இந்த வழக்குல டிஸ்கஸ் பண்றாங்க. சரண்ஜித் சிங் சத்தா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் சுதீர் மெஹ்ரா, AR 2001 SC 3721. சரண்ஜித் சிங் சத்தா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் சுதீர் மெஹ்ரா, AR 2001 SC 3721. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. But in the instant case, the owner repossessing the vehicle delivered to the hirer under the hire purchase agreement will not amount to theft, as the vital element of dishonest intention is lacking. இந்த நேர்வுல
இந்த வெஹிக்கிளை ரீபோசஸ் பண்றாங்க, ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் கீழே ரீபோசஸ் பண்றாங்கன்னா அதுல வந்து இது தெப்ட் ஆகுமானா தெப்ட் ஆகாது. ஏன்னு கேட்டா டிசானஸ்ட் இன்டென்ஷன் இதுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதுல டிசானஸ்ட் இன்டென்ஷன் இல்லன்னு சொல்றாங்கன்னா, the element of dishonest intention which is essential element to constitute the offense of theft cannot be attributed to a person exercising his right under an agreement entered into between the parties, as he may not have an intention of causing wrongful gain or to cause wrongful loss to the hirer. So இந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல அவரு டியூ கட்ட தவறினால் ரீபோசஸ் பண்ணுவதற்கான உரிமையை தக்க வச்சுக்கிறார். ஸோ நம்ம ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஹையர் பர்ச்சேஸ் லாஸ்ட் ஹையர், அதாவது கடைசி டியூ கட்டுற வரைக்கும் அதனுடைய ஓனர்ஷிப் வந்து யார்கிட்ட இருக்கும், ஃபினான்ஸ் கம்பெனிட்ட இருக்கும். அதனுடைய பொசசரி ரைட், அந்த ரைட் ஆஃப் என்ஜாய்மெண்ட், யூசப்ரக்ஸ், அந்த யூசப்ரக்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட் மட்டும்தான் யார்கிட்ட இருக்கும், பர்ச்சேஸ்கிட்ட இருக்கும். ஸோ அதனால இவரு இந்த ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி அந்த அக்ரிமெண்ட்டுக்கு கீழே அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறாங்க. அந்த அப்படி எடுப்பதனால ஒரு wrongful loss or wrongful gain ஏற்படுது அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் டிசானஸ்ட் இன்டென்ஷன், அங்க டிசானஸ்ட் இன்டென்ஷன் இல்லாததுனால that gain or loss cannot be termed as wrongful. அத wrongfulனு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா they are legally entitled to repossess the vehicle அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. AR 2001 SC 3721 சரண்ஜித் சிங் சாதா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் சுதீர் மெஹ்ரா அப்படிங்கிற வழக்குல. ஸோ இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த டிசானஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த ராங்ஃபுல் லாஸ், ராங்ஃபுல் கெயின், லீகலி என்டைட்டில்மெண்ட், பர்மனன்ட் டிப்ரவேஷன், டெம்பரவரி டிப்ரவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுல இன்ஃபேக்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை இருக்கு. எப்படி நம்ம டிசானஸ்ட்லின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஃப்ராடுலன்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பல சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், டிசானஸ்ட்லி, ஃப்ராடுலன்ட்லி ரெண்டையும் ஒரு சினானிமஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனா அது சினானிமஸ் ஆனா இல்ல. ஆனா சினானிமஸா இருந்திருந்தா அதை வந்து ஒரே செக்ஷன்ல பல முறை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அது பின்னாடி சொல்றாங்க, அதை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃப்ராடுலன்ட்லிங்கிறது என்னங்க பார்த்தோம். டிசானஸ்ட்லிங்கிறது வேற, ஃப்ராடுலன்ட்லிங்கிறது வேற. ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இந்த ஃப்ராடுலன்ட்லி அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத செக்ஷன் 25 சொல்லுது. ஸோ ஏதாவது ஒரு வழக்குல ஃப்ராடுலன்ட்லி, ஏதாவது ஒரு செக்ஷன்ல ஃப்ராடுலன்ட்லிங்கிற வார்த்தை வந்ததுன்னா நம்ம செக்ஷன் 25 வந்துடணும். 25 என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, a person is said to do a thing fraudulently if he does that thing with intent to defraud but not otherwise. ஸோ ஒரு நபர் மற்றவரை ஏமாற்றும் எண்ணத்தோடு செயல்பட்டாரே அன்றி அவரை நம்ம ஃப்ராடா செஞ்சாருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது. இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சொல்றாங்க if he does that thing with intent to defraud, அவர் வந்து ஏமாற்றும் எண்ணத்தோடு செயல்பட்டாருன்னா ஃப்ராடுலன்ட்லின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த டிஃப்ராட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணல. ஃப்ராடுலன்ட்லின்னு சொன்னவங்க டிஃப்ராட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணல. ஸோ அதனால நம்ம அதை கொஞ்சம் நம்ம கண்டெக்ஸ்டுவலா நம்ம வந்து அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஃப்ராடுலன்ட்லிங்கிற வார்த்தை எந்தெந்த செக்ஷன்லாம் வருதுன்னு பார்த்தா, இப்போ நம்ம டிசானஸ்ட்லி பார்த்தோம் பாருங்க, அதுல எல்லாத்துலயும் வருது. டிசானஸ்ட்லிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க ஃப்ராடுலன்ட்லியும் வருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் சில செக்ஷன்லயும் வருது. ஸோ அது ஒரு முறை அப்படி ரைட்டா பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம அந்த ஃப்ராடுலன்ட்லி, ஃப்ராட், டிஃப்ராட் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். செக்ஷன்ஸ் 171, செக்ஷன் 206 to 210, 239, 240, 242, 243, 246, 247, 250 to 253, 261 to 266, 415, 421 to 424, 463, 464, 471, 474, 477, 477A, 482, 487, 488 and 496. இத்தனை செக்ஷன்ல வருது இந்த வார்த்தை. ஸோ அப்ப இந்த வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் பாத்துங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஐபிசி எழுதுனவங்களுக்கு இந்த ஃப்ராடுலன்ட்லிங்கிற வார்த்தை மேல பெரிய காதல் போல இருக்கு. எல்லா இடங்களையும் அதை உபயோகப்படுத்திருக்காங்க இந்த வார்த்தையை. ஸோ அதனால இந்த வார்த்தையை வந்து நம்ம இன்னும் ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ராட், ஃப்ராட் பண்றது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணல அப்படின்னு பார்த்தோம். அப்ப இதுக்கு எப்படிதான் நம்ம இந்த ஒரு லீகல் டெஃபினேஷன் எப்படிதான் இதுக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம நீதிமன்றங்கள் என்ன பண்றாங்க, இந்த டிஃப்ராட் டிஃபைன் பண்ணாத ஒரு சூழ்நிலையில இதுக்கு பாரி மெட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்து அப்ளை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த ஸ்டீஃபன்ஸ் நம்ம
சர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் இருக்கார் இல்லையா, இங்க நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் எழுதினவர். அவர் வந்து ஹிஸ்டரி ஆஃப் கிரிமினல் லா ஆஃப் இங்கிலாந்துன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஹிஸ்டரி ஆஃப் கிரிமினல் லா ஆஃப் இங்கிலாந்துன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல வந்து வால்யூம் 2ல இந்த ஃப்ராட் பத்தி அவர் சொல்றாரு. சோ அந்த ஃப்ராடுங்கிற அவரு கொடுத்துறாரு பாருங்க. இந்த சர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் கொடுத்த டெஃபினிஷன் தான் நம்ம உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அடாப்ட் பண்றாங்க பல வழக்குகள்ல. சோ அதை நம்ம படிப்போம். ஏன்னா அப்பதான் நமக்கு புரியும் இந்த ஃப்ராடுங்கிறது என்னங்கிறது புரிஞ்சுட்டாதான். ஏன்னா நம்ம ரொம்ப கலோக்கியலா அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். ஃப்ராடுங்கிற வார்த்தையை சாதாரணமா சொல்லும்போது கூட அவரு ஃப்ராடுபா 420 அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி கலோக்கியலான மீனிங் வந்து கொடுக்க முடியுமா ஒரு லீகல் கேஸ்ல அப்படின்னா முடியாது. ஸோ நீங்க ஃப்ராட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு சில மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம ப்ரூவ் பண்ணாதான் அது ஃப்ராடா இல்லையாங்கிற டெஃபினிஷனுக்குள்ளார வரும். ஸோ அதனால இந்த இவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஸ்டீஃபன் எப்படி அந்த ஃப்ராடுங்கிறத எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னு பார்ப்போம். இவர் என்ன சொல்றாருன்னா, whenever the words fraud or intent to defraud or fraudulently occur in the definition of a crime, two elements at least are essential to the commission of the crime. So அவர் என்ன சொல்றாருன்னா, ஃப்ராடுன்னு வந்தாலும் சரி, இன்டென்ட் டு ஃப்ராடுன்னு வந்தாலும் சரி, அல்லது ஃப்ராடுலன்ட்லின்னு வந்தாலும் சரி, இந்த மூன்று வார்த்தைகள் எப்படி வந்தாலும் சரி, ஒரு கிரைம்ல அது வந்துருச்சுன்னா மொத்தத்துல ரெண்டு எலிமெண்ட்ஸ், ரெண்டு விஷயத்த ப்ரூவ் பண்ணும். அப்படி ப்ரூவ் பண்ணாதான் நீங்க அது ஃப்ராடு, இன்டென்ட் டு டிஃப்ராடு, ஃப்ராடுலன்ட்லிங்கிற அந்த மூணு வார்த்தை பதத்துக்குள்ளார கொண்டு போய் நிறுத்த முடியும். அப்ப அந்த என்னென்ன எலிமெண்ட், அது ரெண்டு எலிமெண்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் எலிமெண்ட் டிசைட். டிசைட்னா ஏமாத்துது. ஆர் இன்டென்ஷன் டு டிசீவ் ஆர் இன் சம் கேசஸ் மியர் சீக்ரசி. அதாவது முதல்ல டிசைட் என்னது, ஏமாத்தணும் அல்லது ஏமாற்றக்கூடிய எண்ணத்தை கொண்டிருக்கணும். ஏமாத்தணும்னு அவசியமே இல்லை, இன்டென்ஷன் இருந்தாவே போதும். இன்டென்ஷன் டு டிசீவ். மூணாவது சில கேசஸ்ல சீக்ரசி, சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருக்கிறது, அதுவே ஃப்ராடுக்கு வந்துடும். இந்த மூணு ஃபர்ஸ்ட் எலிமெண்டா சொல்றாங்க. எது? டிசீட், இன்டென்ஷன் டு டிசீவ், சீக்ரசி. இந்த மூணு இருந்தா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் எலிமெண்ட் என்ன? செகண்ட்லி எய்தர் ஆக்சுவல் இன்ஜுரி ஆர் பாசிபிள் இன்ஜுரி or to risk of possible injury by means of the deceit or secrecy. So அடுத்ததா என்ன இருக்கணும்னா, இன்ஜுரி இருக்கணும். என்ன இன்ஜுரி? ஆக்சுவல் இன்ஜுரியா இருக்கணும், அல்லது பாசிபிள் இன்ஜுரியா இருக்கணும், அல்லது ரிஸ்க் ஆஃப் பாசிபிள் இன்ஜுரியா இருக்கணும். எதனால? பை மீன்ஸ் ஆஃப் த டிசைட் ஆர் சீக்ரெசி. இப்போ வந்து நான் எங்க வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூப்பிடுறேன், வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பாடு வாங்கன்னு கூப்பிடுறேன். அவர் வராரு. வரும்போது நான் வீட்டை போட்டு போயிடுறேன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து ஃப்ராடா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சாதாரணமா கலோக்கில சொல்லும் போது, என்னப்பா அவர் இப்படி வர சொல்லி ஏமாத்திட்டாருப்பா அப்படின்ற சொல்லிடுவோம். அப்ப இதை வந்து நம்ம லீகல் டெஃபினேஷன் இப்போ நம்ம 420 அல்லது 415 கொண்டு போய் பிக்ஸ் பண்ணும்போது பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஏன்னா அங்க எனக்கு மேபி ஐ மே ஹேவ் த இன்டென்ஷன் டு டிசீவ், நான் உங்களை வரவழைச்சிட்டு போடணும்னு நான் நினைக்கலாம். ஆனா இட் மஸ்ட் ரிசல்ட் இன் இன்ஜுரி. அந்த இன்ஜுரி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இன்ஜுரி இல்லைன்னா அங்க வந்து ஃப்ராட் வர முடியாது. இன்ஜுரி இருந்துட்டா ஃப்ராட் வந்துடும். ஸோ அப்ப ரெண்டு விஷயம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரெண்டு எலிமெண்ட், ஒன்னு டிசீட், இன்டென்ஷன் டு டிசீட், சீக்ரெசி. இன்னொன்னு இன்ஜுரி, பாசிபிள் இன்ஜுரி ஆர் ரிஸ்க் ஆஃப் பாசிபிள் இன்ஜுரி. இந்த மூணு விஷயம். So this intent is very seldom the only or the principal intention entertained by the fraudulent person, whose principal object in nearly every case is his own advantage. So இந்த எல்லா கேசஸ்லயும் அவருக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கணும். A practically conclusive test of the fraudulent character of a deception for criminal purpose is this. என்ன எப்படி டெஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, did the author of the deceit derive any advantage from it which could not have had if the truth had been known. சரி, அவர் உண்மையை சொல்லி இருந்தாருன்னா அவருக்கு ஏதாவது அட்வான்டேஜ் வந்து கிடைக்காம போயிருக்கும். உண்மையை சொல்லாததுனால அவருக்கு ஏதேனும் அட்வான்டேஜ் கிடைத்திருக்கா? If so, it is hardly possible that the advantage should not have had an equivalent in loss or risk of loss to someone else, and if so there was fraud. So அந்த advantage வந்து whether it equal to the loss or risk of loss மற்றவங்களுக்கு இருக்கிறதுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்படி ரெண்டையும் பார்த்துட்டோம்னா அது ரெண்டுக்கும் அது அஃபர்மேட்டிவ்ல பதில் சொல்லிச்சுன்னா தேர் வாஸ் a fraud அப்படின்னு ஸ்டீஃபன் வந்து டிஃபைன் பண்றாரு. எதை? இந்த ஹிஸ்டரி ஆஃப் கிரிமினல் லா இன் இங்கிலாந்து அப்படிங்கிறத தன்னுடைய புத்தகத்துல
சார் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் வந்து ஃப்ராட் அப்படிங்கறத இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரின்சிபலை நம்ம ஆங்கிலேய நீதிமன்றங்களும் சரி, நம்ம இந்திய நீதிமன்றங்களும் சரி, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், வேறு பல நீதிமன்றம், எல்லா நீதிமன்றமும் இந்த பிரின்சிபலை தான் அப்ளை பண்றாங்க எல்லா கேஸ்லயுமே. ஸோ அப்படி சில முக்கியமான வழக்குகள் இந்த ஃப்ராட், ஏன்னா ஃப்ராட் வந்து ஒரு ரொம்ப நீங்க நம்ம லீகல் பார்லன்ஸ்ல நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஃப்ராட் இஸ் வெரி சீரியஸ் கிரைம். நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது அவ்வளவு ஃப்ராடுனா ஒரு ஒரு காம்ப்ளிமெண்டரியா எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கு. ஃப்ராடு அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப பெருமையா நினைச்சுக்கோ, நம்மள ஃப்ராடுன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு என்னது சொல்றது, ஒரு வாழ்த்து சொல் மாதிரி பயன்படுது. ஆனா நம்ம நீதிமன்ற வழக்குல சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது ஃப்ராட் இஸ் வெரி வெரி சீரியஸ் அஃபென்ஸ். அதுவும் நீதிமன்றங்கள்ல வந்து ஏதாவது ஃப்ராட் பண்ணிட்டா இட் வில் ஹேவ் வெரி டயர் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கறத நம்ம பல சமயங்கள்ல பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ராடு என்னென்னலாம் ஃப்ராட் அப்படி எப்படி அந்த ஃப்ராடை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம நீதிமன்றங்கள் வேறு வேறு வழக்குகள்ல சொல்றாங்க. அதை ஒரு சின்ன ரொம்ப முக்கியமான வழக்குகள் மட்டும் சொல்றேன். நிறைய இருக்கு, நம்ம அவ்வளவு சொன்னோம்னா டைம் பத்தாது. ஸோ நேரத்தின் அருமை கருதி நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்குகள்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத மட்டும் சொல்றேன். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு, எந்த வழக்கு ஃப்ராடுங்கிற வார்த்தை வந்துட்டா போதும், இந்த வழக்கு இல்லாத ஒரு தீர்ப்பு இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு எஸ்பி செங்கல்வராய நாயுடு வெர்சஸ் ஜெகநாத் 1994 1 SEC பேஜ் நம்பர் 1. எஸ்பி செங்கல்வராய நாயுடு வெர்சஸ் ஜெகநாத் 1994 1 SEC பேஜ் நம்பர் 1. அதுல என்ன ஃப்ராட்னா என்னன்னு சொல்றாங்க பாருங்க. A fraud is an act of deliberate deception with the design of securing something by taking unfair advantage of another. It is a deception in order to gain by another's loss. It is a cheating intent to get an advantage அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராடுங்கிறது என்னன்னா, it must be a deliberate deception, நல்ல திட்டமிட்டு ஏமாற்றக்கூடியதாக இருக்கணும். அதன் மூலமாக securing something by taking advantage of another, unfair advantage of another, மத்தவங்கிட்ட ஒரு unfair advantage எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அவருக்கு லாஸும் இவருக்கு கெயினும் வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஃப்ராட் அப்படின்னு எஸ்பி செங்கல்வராய நாயுடு வெர்சஸ் ஜெகநாத் அப்படிங்கிற வழக்குல சொல்றாங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ராம்சந்திர சிங் வெர்சஸ் சாவித்ரி தேவி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கு. அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான், 2003 8 SEC 319. அதுல என்ன சொல்றாங்கன்னா, fraud is a conduct either by letter or words which induces the other person or authority to take a definite determinative stand as a response to the conduct of the former either by word or letter. So fraud is a conduct. fraudங்கிறது ஒரு நடத்தை. அது வந்து எழுத்து மூலமாகவும் இருக்கலாம், வார்த்தை மூலமாகவும் இருக்கலாம். அது இன்னொரு பர்சனை இன்டியூஸ் பண்ணும். It must be induce the other person to take a definite determinative stand. இந்த ஃப்ராட்னால அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பதற்கு வந்து எடுக்கணும் as a response to the conduct of the farmer either by word or letter. அவருடைய நடத்தைக்கு ரெஸ்பான்ஸா, அவருடைய என்ன சொல்றது, அந்த நடத்தைக்கு பதிலாக இவர் என்ன பண்ணும், அந்த இன்டியூஸ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு டெஃபினைட் ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டாருன்னா அங்க ஃப்ராட் கமிட் ஆயிடுச்சுன்னு நம்ம கணக்குல வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. ராம்சந்திர சிங் வெர்சஸ் சாவித்ரி தேவி அண்ட் அதர்ஸ் 2003 8 SEC 319. சரி, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 2 எலிமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. அது போல இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ராட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃப்ராட் எப்படி ப்ரூவ் பண்றது? ஃப்ராட் இஸ் ப்ரூவ்ட் when it is shown that a false representation has been made knowingly, without belief in its truth, or recklessly, careless, whether it be true or false. So முதல்ல என்ன பண்ணணும், there must be a false representation. அந்த false representation எப்படி நடக்கலாம்? நோயிங்கா நடக்கலாம், without belief in its truth, அது உண்மைன்னு நம்பாம சொல்லலாம், recklessly, carelessா ஒரு கவனம் இல்லாம அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்காம கூட சொல்லலாம். இது எல்லாமே இந்த ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், இந்த மாதிரியான ஒரு ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டாவே ஃப்ராட் ப்ரூவ் ஆயிடும். சப்ரஷன் ஆஃப் a material document would also amount to a fraud on the court. ஒரு முக்கியமான டாக்குமெண்ட நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு வைக்க வேண்டியதை மறைக்கிறாங்க பாருங்க, அது கூட நீதிமன்றத்தை ஏமாற்றிய இதுக்கு கணக்குல வச்சுப்போம்.
அப்படின்னு சொல்றாங்க ஃப்ராட. ஸோ இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் சொல்லலையா, சரி பரவாயில்ல. ஸோ இப்ப இந்த ஃப்ராடுலன்ட்லி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம அந்த ஸ்டீஃபனுடைய டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்டீஃபனுடைய டெஃபினிஷன் அப்ளை பண்ணி நம்ம உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வழக்குல சொல்றாங்க. அந்த கான்செப்டை நல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்டீஃபன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும் புரியறதுக்கு. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதை விட ரொம்ப ஈஸியா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை சொல்றேன். ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் வி ரஞ்சித் சிங், AR 1999 SC 1201, AR 1999 SC 1201. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, a person is said to do a thing fraudulently. ஒருத்தர் எப்ப நம்ம fraudulent சொல்லுவோம்னா, if he does that thing with intent to defraud but not otherwise. இதான் டெஃபினிஷன். எந்த டெஃபினிஷன் நமக்கு fraudulently-கான டெஃபினிஷன் சொல்றாங்க. இந்த இடத்துல defraud எக்ஸ்பிளைன் பண்றாங்க. The expression defraud involves two elements, namely deceit and injury to the person deceived. இதுதான் வந்து ஸ்டீஃபனுடைய டெஃபினிஷன். அதை அப்படியே அடாப்ட் பண்றாங்க. The expression defraud involves two elements, namely deceit and injury to the person deceived. Injury is something other than economic loss, and it will include any harm, whatever caused to any person in body, mind, reputation or others. So இந்த இன்ஜுரி அப்படின்னா என்ன அப்படிங்கறதையும் டிபெண்ட் பண்றாங்க. நமக்கு இன்ஜுரிக்கான டெஃபினிஷன் ஐபிசில இருக்கு, 44 நினைக்கிறேன். அது பின்னாடி பார்ப்போம். ஸோ இங்க டிசைட் ஒரு எலிமெண்ட், இன்ஜுரி ஒரு எலிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, ரெண்டு எலிமெண்ட் ப்ரூவ் ஆகணும்னு பார்த்தோம். ஸோ அப்ப இந்த இன்ஜுரிங்கிறது என்ன அப்படின்னா, இன்ஜுரி இஸ் சம்திங் அதர் தேன் எக்கனாமிக் லாஸ். எக்கனாமிக் லாஸ்ங்கிறது இன்ஜுரி கிடையாது. ஏன்னா எக்கனாமிக் லாஸ் இருந்ததுன்னா அது ராங்ஃபுல் லாஸ் ஆர் ராங்ஃபுல் கெயின் ஆகிவிடும். ஸோ இங்க அதர் தேன் எக்கனாமிக் லாஸ் இஸ் அன் இன்ஜுரி அண்ட் இட் வில் இன்க்ளூட் எனி ஹார்ம் வாட் எவர் காஸ் டு எனி பர்சன் இன் பாடி, மைண்ட், ரெப்புடேஷன் ஆர் சச் அதர்ஸ் அப்படின்னு அந்த இன்ஜுரியோட டெஃபினேஷனை கொண்டு வந்து இங்க வந்து பொறுத்துறாங்க. A benefit or advantage to the deceiver will almost always cause loss or detriment to the deceived. So ஏமாற்றியவருக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஏமாந்தவருக்கு இழந்த லாஸ் அப்படின்னு இந்த ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் ரஞ்சித் சிங் அப்படிங்கிற கேஸ்ல சொல்றாங்க. ஸோ இந்த இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும், நீங்க ஃப்ராடுங்கிறத நம்ம எளிமையா புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டிஸானஸ்ட்லி ஃப்ராடுலன்ட்லி அப்படிங்கிறது ஒவ்வொரு செக்ஷன்லயும் ரிப்பீட்டடா அக்கறாகும். அப்படி அக்கறாகும் பொழுது இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா நம்ம காமனா பார்க்கும்போது டிஸானஸ்ட்னாலும் ஃப்ராடுலன்ட் இன்டென்ஷன், டிஸானஸ்ட் இன்டென்ஷன், ஃப்ராடுலன்ட் இன்டென்ஷன் ரெண்டும் நமக்கு வந்து ஒரே ஒரு சினானிமா தெரியுது. ஒரே மாதிரியான அர்த்தம் தொனிக்கக்கூடிய இரண்டு விதமான வார்த்தைகள்னு நம்ம நினைக்கிறோம். அப்படித்தானா சட்டத்தின் பார்வையில் அப்படித்தானா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதுக்கு ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து டாக்டர் விமலா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன், AR 1963 SC 1572. டாக்டர் விமலா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன், AR 1963 SC 1572 அப்படிங்கிற வழக்குல இந்த டிஸானஸ்ட்லி அப்படிங்கிறதுக்கும் ஃப்ராடுலன்ட்லி அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதை அந்த முதல்ல டெஃபினிஷன் சொல்றாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை சொல்றாங்க. நம்ம அந்த டெஃபினிஷனோடய படிப்போம், ஸோ தட் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். செக்ஷன் 24 ஆஃப் தி பீனல் கோட் டிஃபைன்ஸ் dishonestly whoever does anything with the intention of causing wrongful gain to one person or wrongful loss to another person is said to do that thing dishonestly. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Fraudulently is defined in section 25 thus: a person is said to do a thing fraudulently if he does that thing with intent to defraud but not otherwise. அப்படிங்கறத இப்ப பார்த்தோம். ஸோ இப்போ இது ரெண்டுக்குமான வேறுபாடு என்னங்கிறத இப்ப பார்ப்போம். The word defraud includes an element of deceit. Defraudனா அங்க ஒரு டிசெப்ஷன் இருக்கணும். Deceit is not an ingredient of the definition of the word dishonestly. அங்க dishonestlyல வந்து deceit இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க deceptive mind தேவையில்லை. While it is an important ingredient of the definition of the word fraudulently. Fraudulentlyல அது முக்கியமா இருக்கணும். இதுவே dishonestlyல அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. The former involves a pecuniary or economic gain or loss, which the latter by construction excludes that element. So dishonestlyல வந்து pecuniary or economic gain
பெக்யூனரி ஆர் எக்கனாமிக் லாஸும் இருக்கணும். ஆனா ஃப்ராடுலன்ட்லில அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஜுரி இருந்தா போதும். அதான் இன்ஜுரினா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதர் தேன் தி எக்கனாமிக் லாஸ் இன் பாடி, மைண்ட் அண்ட் ரெப்புடேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதான். Further, the juxtaposition of the two expressions, dishonestly and fraudulently, used in the various sections of the code, indicate their close affinity, and therefore the definition of one may give color to the other. ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல உபயோகப்படுத்துறதுனால அது பாக்குறதுக்கு நமக்கு வந்து ரெண்டும் ஒண்ணு மாதிரி தோணும். ஆனா அப்படி இல்லை அப்படின்றாங்க. To illustrate the definition of dishonestly, wrongful gain or wrongful loss is the necessary enough. Dishonestly wrongful gain இருக்கணும், wrongful loss இருக்கணும். So too, if the expression fraudulently were to be held to involve the element of injury to the person or person deceived, it would be reasonable to assume that the injury should be something other than pecuniary or economic loss. So anga economic loss, inga other than pecuniary or economic loss. Though almost always an advantage to one causes loss to another and vice versa, it need not necessarily be so. ரெண்டுலயுமே இந்த அந்த பர்சன் யார் டிசீவ் பண்றாரோ, யார் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனை என்டர்டைன் பண்றாரோ அதுல அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைத்தாலும் கூட அது எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. Should be hold that the concept of fraud would include not only deceit but also some injury to the person deceived. So mere deception மட்டும் இருந்தா பத்தாது, there must be an injury. It would be appropriate to hold by any analogy drawn from the definition of dishonestly that to satisfy the definition of fraudulently. It would be enough if there was a non-economic advantages to the deceiver or a non-economic loss to the deceived. Both need to coexist. அப்படின்னு fraudulently பொறுத்த வரைக்கும் இந்த நான் எக்கனாமிக் அஃபென்ஸ், டிஸ்ஆனஸ்ட பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் லாஸ் ஆர் கெயின் அப்படின்னு இந்த டாக்டர் விமலா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் ஏஆர் 1963 SC 1572 அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இந்த ப்ரொபோசிஷன், இந்த டிஸ்டிங்விஷனை மேலும் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஆர் சிங் அப்படிங்கிற வழக்குல மறுபடியும் ஃபாலோ பண்றாங்க, ரீட்ரேட் பண்றாங்க. AR 2012 SC 247. ஸோ இது வந்து ரொம்ப இது வரைக்கும் நம்ம அந்த ஃப்ராடுலன்ட்லி டிஸ்ஆனஸ்ட்லி பார்த்துட்டோம். அடுத்ததான் நான் முன்ன சொன்னது, நீங்க வந்து நம்ம ஐபிசியை பொறுத்த வரைக்கும் எந்த அஃபென்ஸா இருந்தாலும் சரி நம்ம ஒரு இந்த மென்டல் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணா பிரிக்கலாம்னு சொன்னேன். ஒன்னு இன்டென்ஷன், ரெண்டாவது நாலேஜ், மூணாவது ரீசன் டு பிலீவ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ரீசன் டு பிலீவ்ங்கிறது பிலீஃப், இட்ஸ் பேஸ்ட் ஆன் பிலீஃப். இந்த ரீசன் டு பிலீவ்ங்கிறத தான் செக்ஷன் 26 வந்து டிஃபைன் பண்ணுது. என்ன சொல்றாங்க பாருங்க. செக்ஷன் 26 IPC, ரீசன் டு பிலீவ். A person is said to have reason to believe a thing if he has sufficient cause to believe that thing but not otherwise. So ஒருத்தர் வந்து ஒரு திங்க ரீசன் டு பிலீவ் அவருக்கு இருக்கு அப்படின்னா he must have a sufficient cause to believe that thing. அதுக்கு ஒரு sufficient cause இருக்கணும் அவர் நம்புவதற்கு. அப்படி நம்புவதற்கு sufficient cause இருந்தாதான் நம்ம என்ன சொல்லலாம், he has a reason to believe அப்படின்னு சொல்லலாம். Otherwise it cannot be said he has reason to believe அப்படிங்கிறது தான் இந்த டெஃபினிஷன் சொல்றது. பட் நாட் அதர்வைஸ் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. So what is reason to believe? A person to have reason to believe a thing, if he has sufficient cause to believe that thing, he must have sufficient cause to believe that thing. அதை நம்புவதற்கு போதுமான காரணங்கள் இருக்கணும். அந்த மாதிரி போதுமான காரணங்கள் இருந்தாதான் அதை ரீசன் டு பிலீவ் சொல்ல முடியும். வேற அப்படி இல்ல, போதுமான காரணங்கள் இல்லைன்னா அவருக்கு ரீசன் டு பிலீவ் சொல்ல முடியாது அப்படிங்கறத இந்த டெஃபினிஷன் சொல்றேன். இதுவும் இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ரீசன் டு பிலீவ் அப்படிங்கிற வார்த்தை பல சமயங்கள்ல வந்து நம்ம நீதிமன்றங்கள்ல உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனா நீங்க ஐபிசியில பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல உபயோகப்படுத்திருக்காங்க இந்த வார்த்தை. அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ அந்த என்னென்ன செக்ஷன்ங்கிறத முதல்ல பாத்துருவோம், அதுக்கப்புறம் உள்ள போவோம். செக்ஷன் 39, 90, 99, 136, 154, 155, 156, 177, 183, sections 201 to 203, 212, 216A, 233 to 235, 237, 238,
256, 257, 258, 269, 270, 273, 292, 411 to 414, 471, 489B, 489C, 489D, 497, 498, 499, 501. இத்தனை செக்ஷன்ல ரீசன் டு பிலீவ் இஸ் அ நெசசரி இன்கிரீடியன்ட். இந்த ரீசன் டு பிலீவ் ப்ரூவ் பண்ணாதான் இந்த செக்ஷன் வந்து அட்ராக்ட் ஆகும். அதர்வைஸ் இந்த செக்ஷன்ஸ் அட்ராக்டே ஆகாது. அதனால இந்த ரீசன் டு பிலீவ் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஸ்ட்ரைட்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன். ஏன்னா அதுல ஒன்றும் பெருசா இல்லை, அதை பெருசா அது வந்து இது பண்றதுக்கு. ஸோ அதனால டைரக்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே போயிடலாம். டைரக்டா போயிட்டோம்னா தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜோதி பர்சாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, AR 1993, SC 1167. ஜோதி பர்சாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, AR 1993, SC 1167. பாருங்க, under the Indian penal law, guilt in respect of almost all the offences is fastened either on the ground of intention, knowledge or reason to believe. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மூணுக்குள்ள அடைக்கலாம். என்னென்ன? intention, knowledge, reason to believe. Under the Indian penal law, guilt. ஸோ ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லணும்னா மென்டல் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். என்ன? ஒன்னு இன்டென்ஷன், ரெண்டாவது நாலேஜ், மூணாவது ரீசன் டு பிலீவ். இந்த மூணு இருந்தாதான் அவங்க கில்ட்னு சொல்ல முடியும். ஸோ இந்த இந்த இப்ப நம்ம பார்க்க போறது ரீசன் டு பிலீவும் நாலேஜும் என்னன்னு இந்த வழக்கில் சொல்றாங்க. அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நாலேஜுக்கும் ரீசன் டு பிலீவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுட்டோம்னா ரீசன் டு பிலீவ் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். We are now concerned with the expressions knowledge and reason to believe. Knowledge is an awareness on the part of the person concerned, indicating his state of mind. நம்ம வந்து fact ஓட definition பார்ப்போம் evidence actல. Fact means yes, anything, everything, state of thing, state of mind, relation of thing அப்படின்னு வரிசையா பார்ப்போம். அப்ப இந்த state of mind இருக்கு பாத்தீங்களா, இந்த state of mind is a fact. இந்த ஃபேக்ட்ல knowledge is a fact. இப்ப நாலேஜ்ங்கிறது என்னன்னா, knowledge is an awareness on the part of the person concerned, indicating his state of mind. அந்த செயல் செய்யும் பொழுது இவர் அதை தெரிந்து செய்தார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அவேர்னஸ் இருக்கு இல்லையா, விழிப்புணர்வு, அதைத்தான் நம்ம நாலேஜ்னு சொல்றோம். ரீசன் டு பிலீவ் இஸ் another facets of the state of mind. ரீசன் டு பிலீவ்ங்கிறதும் இன்னொரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதை நம்ம மென்ஸ் ஏரியான்னு சொன்னோம் இல்லையா, அது இன்னொரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். Reason to believe is not the same thing as suspicion or doubt, and mere seeing also cannot be equated to believing. So reason to believe-ங்கறத எப்படி பார்க்கணும்னா, அது சந்தேகப்படுறது இல்ல, சஸ்பிஷன் கிடையாது, டவுட் கிடையாது, பார்க்கிறது மட்டுமே கிடையாது. இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், நேர்ல பார்க்கிறோம். ஒரு நபர் வந்து ஒரு இறந்து போன நபருடைய வயிற்றுல இருந்து ஒரு கத்தியை உருவுறார். இது நம்ம பார்க்கிறோம். இந்த பார்ப்பதை நாம் நம்புகிறோமா அப்படின்னா, நம்ம நம்புவதும் நம்பாததும் there must be a ground. கிரவுண்ட் இருந்தாதான் நம்ம நம்புவோம், இல்லைன்னா நம்ப மாட்டோம். ஏன்னா அவர் இழுப்பவர் குத்தி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏற்கனவே குத்தின கத்தியை கூட ஒரு இழுக்கலாம். ஸோ அதனால பார்ப்பது மட்டுமே, ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம நம்பிடுவோம்னு அர்த்தம் இல்லை. ஸோ அந்த நம்புவதற்கு நமக்கு காரணம், நம்ம அறிவு இருக்கு இல்லையா, நம்ம அறிவு காரணக்காரி அறிவுன்னு சொல்லுவோம். இந்த அறிவு நம்ம காரணம் கேட்கும், நீ ஏன் அதை நம்புற, அதை நம்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும். அந்த நம்ம மனதிற்கு உகந்த காரணங்கள் கிடைச்சிருச்சுன்னா நம்ம மனதை நம்ப ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா நம்ம மனதை நம்பாது. ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க, mere seeing also cannot be equated to believing. அப்படி பார்க்கிறது மட்டுமே பிலீஃப்னு கருத முடியாது. ரீசன் டு பிலீவ் இஸ் a higher level of state of mind. நீங்க பார்க்கிறதை விட சற்று மேல இருக்கக்கூடியது எது? ரீசன் டு பிலீவ்ங்கிறது. லைக்வைஸ் knowledge will be slightly on higher plane than reason to believe. So பார்க்கிறதை விட பிலீஃப்ங்கிறது மேல, அதுக்கும் மேல நாலேஜ். இப்படி மூணு அடுக்கா பிரிச்சுக்கிறோம். இப்படி மூணு அடுக்குல முதல்ல பார்க்கிறோம், பார்த்த உடனே நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சில காரண காரியங்கள் நமக்கு கிடைக்குது, நம்புறோம். நம்பின உடனே ரீசன் டு பிலீவ் வருது. அந்த நம்பினதை வந்து நம்ம செயல்படுத்த தொடங்கும் பொழுது நாலேஜ் வருது. அந்த நாலேஜ் வந்து ரீசன் டு பிலீவுக்கும் மேல இருக்கு, பார்ப்பதற்கும் ரொம்ப மேல இருக்கு.
ரீசன் டு பிலீவ்ங்கிறது பார்ப்பதற்கும் மேல இருக்கு, நம்புவதற்கான காரணம் கிடைக்கும் பொழுது ஏற்படும். A person can be supposed to know where there is a direct appeal to his senses and a person is presumed to have a reason to believe if he has sufficient cause to believe the same. So இதுதான் knowledge-க்கும் reason to believe-க்கும் உள்ள difference சொல்றாங்க. A person can be supposed to know where there is a direct appeal to his senses. Knowledge எப்போ வரும்னா அந்த 5 senses இருக்கு இல்லையா, அந்த 5 sensesல ஏதேனும் ஒரு சென்ஸுக்கு தெரிய வந்துட்டாவே knowledge வந்துரும். ஆனா belief எப்போ வரும்னா a person is presumed to have a reason to believe if he has sufficient cause to believe the same. அதை நம்புவதற்கு போதுமான காரணங்கள் அவருக்கு இருந்தாதான் ரீசன் டு பிலீவ்ங்கிறதுக்குள்ள வரும் அப்படின்னு இந்த இதுல ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. ஸோ இந்த ஜோதி பர்சாத் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படிங்கிற வழக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான வழக்கு. ரொம்ப சின்ன ஜட்ஜ்மெண்ட் தான். நான் சும்மா இந்த மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டிருக்கேன். நேரம் இருக்கிறவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டே ஃபுல்லா படிங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். என்ன இந்த ஏன்னா ஒரு கில்ட் எப்படி நம்ம வந்து நீதிமன்றங்களை நிரூபிக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை ரொம்ப ஷார்ட்டா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இன் சப்ஸ்டான்ஸ் வாட் இட் மீன்ஸ் இஸ் தட் a person must have reason to believe if the circumstances are such that a reasonable man would by probable reasoning conclude or infer regarding the nature of the thing concerned. ஸோ அப்ப ஒரு ரீசனபிள் மேன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு இது ப்ராபபிள், இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நடந்திருக்கிறது அப்படின்னு நம்புவாரே ஆயின் அதை ரீசன் டு பிலீவ்னு சொல்லலாம். Such circumstances need not necessarily be capable of absolute conviction or inference. அவர் முழுமையாக நம்பணுமா அப்படின்னா தேவையில்லை. But it is sufficient if the circumstances are such creating a cause to believe a chain of probable reasoning leading to the conclusion or inference about the nature of thing. ஆனா there must be probable reasoning in a chain. ஒரு செயின் மாதிரி இருக்கணும் அந்த ரீசனிங். அந்த ரீசனிங் எல்லாம் is appealing to his mind now, then he will believe that thing. Therefore he is said to have reason to believe அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க, ஜோதி பர்சாத் வழக்குல. ஸோ அத ஒரு முறை நல்லா படிங்க, அருமையான ஒரு வழக்கம். ஒன்றுக்கு 2 முறை படிச்சாதான் நமக்கு புரியும் அந்த சட்டில் டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலேஜ், ரீசன் டு பிலீவ், இன்டென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இது இப்போ நம்ம படிக்கும் பொழுது நாளைக்கு நம்ம வந்து ஒரு குற்றவியல் வழக்கு நடத்தும் பொழுது இந்த மாதிரி குற்றமணம் சார்ந்த ஒரு வழக்கு வரும் பொழுது இதையெல்லாம் நம்ம எடுத்து பேச முடியும். பேசி இதுல வந்து அந்த குற்றமணமே நிரூபிக்கப்படவில்லை, அதனால எனக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு நீங்க நீதிமன்றத்துல வாதிட முடியும். அதனால இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிங்கிறதுனாலதான் ஐ ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் தோஸ் ஏரியா. அடுத்ததாக இப்ப நம்ம வந்து அடுத்த செக்ஷன் போறோம். செக்ஷன் 27, ப்ராப்பர்ட்டி இன் பொசஷன் ஆஃப் ஒய்ஃப், கிளர்க் ஆர் சர்வன்ட். இந்த செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு செக்ஷன். இது செக்ஷன் படிச்சீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ஆனா ஒரு கிரிமினல் லைபிலிட்டியை ஃபாஷன் பண்ணும்போது we must be very cautious. அதனால இந்த டெஃபினிஷனை வந்து அப்படியே நம்ம அப்ளை பண்ண முடியுமா, ஒரு வழக்குகள்ல அப்ளை பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வரும் பொழுது நம்ம பின்னாடி பார்க்க போறோம் எப்படிலாம் அதை வந்து நம்ம நீதிமன்றங்கள் வந்து இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டெஃபினிஷனை பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன் தான், யாருக்கும் ஒன்றும் கஷ்டமில்ல, இல்லை புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல அப்ளிகேஷன்ல தான் தகராறு. இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன தகராறு வருதுங்கிறது பின்னாடி பார்ப்போம். Property in possession of wife, clerk or servant. When property is in the possession of a person's wife, clerk or servant, on account of that person, it is in that person's possession within the meaning of this code. இதுல என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு நபருடைய மனைவியிடமோ எழுத்தரிடமோ அல்லது வேலையாளிடமோ இருந்தா அதை வந்து நீங்க அந்த நபருடைய பொசிஷன்ல இருக்கிறதாக கருதலாம். யாருடைய மனைவியோ அந்த நபருடைய பொசிஷன்ல இருக்குன்னு கருதலாம். யாருடைய முகவரோ அவருடைய இதுல இருக்குன்னு கருதலாம். யாருடைய முதலாளியோ அவருடைய இதுல இருக்குன்னு கருதலாம். என்ன ஒரே கண்டிஷனா, தட் பொசிஷன் மஸ்ட் பி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் தட் பர்சன். அதாவது இவர் அவர் கொடுத்து வச்சிருக்காருன்னு வச்சுங்களா. அப்படி ஹஸ்பண்ட் வந்து வெளியில இருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி, ஒரு ஆபீஸ் அலுவலகத்துல இருக்கிற ஒரு அதிகாரி கிளர்க்கு கிட்ட கொடுத்து வைக்கிற மாதிரி, ஒரு முதலாளி தொழிலாளி கிட்ட கொடுத்து வைக்கிற மாதிரி இருந்தா
அந்த ஒய்ஃப் கிளர்க்கு சர்வெண்ட் கிட்ட இருக்கிற பொசிஷன் வந்து இந்த நபருடைய பொசிஷனாக கருதலாம் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 27 சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாங்க. எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, a person employed temporarily or on a particular occasion in the capacity of a clerk or servant is a clerk or servant within the meaning of this section. ஸோ ஒரு பர்மனன்ட் எம்ப்ளாயா இருக்கணும்னு அவசியம் இல்லை, டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தா கூட போதும் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஆனா இது ரொம்ப எளிமையா இருக்கு, புரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதாவது மனைவி கிட்டமோ கிளர்க்கு கிட்டயோ சர்வெண்ட் கிட்டயோ இருந்ததுன்னா அதை அந்த ஓனருடைய கணவருடைய அலுவலருடைய பொசிஷன் கருதலாம் அப்படிங்கிறது தான் அந்த டெஃபினேஷன் சொல்றது. எங்க பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல கஸ்டடினா என்ன, பொசிஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கஸ்டடி அப்படிங்கிறது வேற, பொசிஷன்ங்கிறது வேற. இந்த ரெண்டுக்குமான டிஸ்டிங்ஷனை முதல்ல பண்ணணும். ஏன்னா இங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிற நம்ம இப்ப அந்த ஒரு பொருள் வந்து ஒரு ஒய்ஃப் இருக்குன்னு வச்சுங்களேன், அது அவருடைய பொசிஷன்ல இருக்கா இல்ல அவருடைய கஸ்டடியில இருக்கா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். அதுலதான் முதல் பிரச்சனை வருது. அந்த முதல் பிரச்சனைக்கு இந்த ஒரு தீர்ப்பு பார்க்கிறோம். கஸ்டடி பொசிஷன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் பெஞ்ச் ஆஃப் கல்கத்தா ஹைகோர்ட், ரொம்ப பழைய கேஸ் இது, 38 இந்தியன் கேசஸ் 945 அப்படின்னு ஒரு கேஸ். ரொம்ப இப்பெல்லாம் இந்த மாதிரி எதுவும் இன்வோக்கே பண்றது இல்லை, இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் அவங்க யூஸே பண்றது இல்லை. காரணம் மேபி உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்த தீர்ப்பாக இருக்கலாம், பின்னாடி அந்த தீர்ப்பு நம்ம சொல்ல போறோம். அது இப்ப அதெல்லாம் சொல்றதே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறதுனால பொசஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம அடிக்கடி சிவில் வழக்குகள்ல கேள்விப்படக்கூடிய ஒரு இது. ஆனா நம்ம கிரிமினல் வழக்குகள்ல பொசஷன்ங்கிறது வந்து அதிகமா கேள்விப்பட மாட்டோம். கஸ்டடிங்கிறத நம்ம அதிகமா கேள்விப்படுவோம். ஸோ கஸ்டடி, பொசஷன், ரைட் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வழக்குகள் நடத்துவதற்கு எளிதாக இருக்கும். அதுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நான் ரிலே பண்றேன். இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, கஸ்டடிக்கும் பொசஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அதை பார்ப்போம். செக்ஷன் 27 Indian Penal Code lays down that when property is in the possession of a servant on account of his master, it is in the master's possession. Section 7 says that every expression which is explained in any part of the code is used in every part of the code in conformity with the explanation. Therefore, in possession throughout the code includes servant's possession on account of the master as the master's possession. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 27யும் செக்ஷன் 7யும் ஒன்னா படிச்சு இந்த எக்ஸ்பிரஷன் பொசஷன்ங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சர்வெண்டோட பொசஷன் மஸ்ட் பி ரீட் as a master's possession அப்படின்னு சொல்றாங்க. There is, however, a clear distinction in law between custody and possession. இப்பதான் உள்ள வராங்க. பொசஷன் ஓகே, ஆல்ரைட், நாங்க 27ல அப்படி சொல்லியிருக்காங்க, ஒத்துக்கிறோம். ஆனா சட்டத்துல பார்த்தோம்னா சட்டத்தினுடைய பார்வையில கஸ்டடிங்கிறது வேறையா இருக்கு, பொசஷன்ங்கிறது வேறையா இருக்கு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. கஸ்டடி மீன்ஸ் பொசஷன் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் அனதர். ஒரு கஸ்டடிங்கிறது என்னன்னா அடுத்தவர்களுக்கு உரிமையான ஒரு பொருளை தன் கையில் வைத்திருக்கு. A person in possession of his property is not in custody of it. அப்படி ஒருத்தர் பொசஷன்ல வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் கஸ்டடியில அது இருக்கான்னா இல்ல. பட் a servant is when he holds the property on behalf of his master. ஆனா சர்வெண்ட் வந்து அவர் மாஸ்டருக்காக கஸ்டடியில வச்சிருந்தாருன்னா அவர் பொசஷன்ல வச்சிருக்காரு நம்ம சொல்லலாம், கஸ்டடியில வச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். Although such possession of the servant is the master's possession, the possession of the master cannot always said to be that of the servant, though he may be in charge. இதுதான் நம்ம வழக்கமா சொல்றது. ஒரு சர்வெண்டோடைய பொசஷனை நீங்க மாஸ்டரோடைய பொசஷன் சொல்லாமே தவிர மாஸ்டரோடைய பொசஷனை சர்வெண்டோடைய பொசஷன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. The Penal Code has not used the expression custody in dealing with the servant's possession on behalf of the master. Section 27ல custody பத்தி அவங்க பேசல. They are speaking about the possession. But it is quite another thing to say that the distinction in law between custody and possession has been wiped out by the Penal Code. Confusion has resulted from the two ideas being thus mixed up in Section 27. So இந்த கஸ்டடியையும் பொசஷனையும் தெளிவா சொல்லாததுனால இந்த செக்ஷன் 27ல நமக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு அப்படின்னு இந்த ஃபத்தேச்சந்த் அகர்வாலா வெர்சஸ் எம்பரர் அப்படிங்கிற வழக்குல ஃபுல் பெஞ்ச் ஆஃப் தி கல்கத்தா ஹைகோர்ட் சொல்றாங்க. இட் இஸ் ரிப்போர்ட்டட் இன் 38 இந்தியன் கேசஸ் 945. அந்த பழைய காலத்து ஜட்ஜ்மெண்ட் அது. இட் இஸ் நவ் அவைலபிள், நெட்ல அவைலபிளா இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, கஸ்டடிங்கிறது வேற, பொசஷன்ங்கிறது வேறங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை வந்து இந்த செக்ஷன்
தெளிவாக சொல்லல. இந்த செக்ஷன் 27 தெளிவாக சொல்லாததுனால நமக்கு ஒரு குழப்பம் நீடிக்கிறது. அது வந்து கஸ்டடியை பொசஷனாக எடுத்துக்கிறதா, பொசஷனை வந்து கஸ்டடியாக எடுத்துக்கிறதாங்கிறதுல குழப்பம் நீடிக்கிறதுன்னு ஃபுல் பெஞ்ச் ஆஃப் கல்கத்தா ஹைகோர்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க. அதனுடைய சைட்டேஷன் வந்து ஃபதேச்சந்த் அகர்வாலா வெர்சஸ் எம்பரர் 38 இண்ட் கேசஸ் 945. அடுத்தது, இப்ப நம்ம சிவில் வழக்குகள்ல வந்து நம்ம பொசஷன் பத்தி நிறைய பேசுவோம். இன்ஜெக்ஷன்லாம் கேட்போம், பொசஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இன்ஜெக்ஷன் கேட்போம். ஓனர்ஷிப் வேற, பொசஷன் வேற அப்படின்லாம் படிச்சிருக்கோம். இப்ப இந்த செக்ஷன் 27ல சொல்றான் பாருங்க பொசஷன். அந்த பொசஷனுக்கும் நம்ம சிவில் வழக்குகள்ல படிக்கிற பொசஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அந்த பொசஷன்ல வந்து இன்கிரிமினேஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் இந்த பொசஷன் இஸ் an incriminatory பொசஷன். இவர் பொசஷன்ல வச்சிருப்பதனாலேயே ஒரு குற்றத்திற்கு உள்ளப்படுத்தப்படுகிறார். அதனால இந்த பொசஷனை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, இட் மஸ்ட் பி construed as an incriminatory possession. சோ அப்ப இன்கிரிமினேட்டரி பொசஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இன் ரீ வாகிப் பாஷா அப்படிங்கிற ஒரு வழக்குல நம்ம ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் வழக்கு ஒரு ரெஃபரன்ஸ். அது வாகிப் பாஷா அப்படிங்கிற வழக்குல வந்து இந்த பொசஷன்னா என்னங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ். அதுல வந்து நம்ம ஹைகோர்ட் சொல்றாங்க ஏஆர் 1961 மெட்ராஸ் 162. ஏஆர் 1961 மெட்ராஸ் 162. The question as to what exactly is contemplated by the word possession is a somewhat complicated one and is not free from difficulty. So possession-னா என்ன அப்படின்னு புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னே சொல்றாங்க. However, the following requirements seem to satisfy the legal concept of the word possession. இந்த நாங்க பின்னாடி சொல்றோம் பாருங்க, அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், அதுதான் லீகல் கான்செப்ட் ஆஃப் தி பொசஷன் அப்படின்னு சொல்றாங்க. Possession must be actual and not constructive. எங்க கிரிமினல் கேஸ்ல, நீங்க சிவில் கேஸ்ல கன்ஸ்ட்ரக்டிவ் பொசஷன்லாம் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போல. இப்ப இங்க செக்ஷன் 27 தான் நம்ம நிக்கிறோம். செக்ஷன் 27ல இருக்கக்கூடிய பொசஷன் எப்படி இருக்கணும்னா, மஸ்ட் பி ஆக்சுவல் அண்ட் நாட் கன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ இங்க கன்ஸ்ட்ரக்டிவ் பொசஷன்ல இருந்தா அது அப்ளை ஆகாது, ஆக்சுவல் பொசஷன்ல இருக்கணும். It must be to the knowledge of the possessor, who must have dominion and control over the property, and it must be exclusive except under rare circumstances. So அப்ப animus possidendi சொல்லுவோம். He must have the knowledge of the possession. அவருக்கு தெரியாம ஒரு பொசஷன்ல வச்சிருக்க கூடாது. It must be to the knowledge of the possessor, who must have dominion and control over that property. He must exercise dominion and control over that property, and the possession must be exclusive. அவருடைய எக்ஸ்க்ளூசிவ் பொசிஷன்ல இருக்கணும். ஒரு ஜாயிண்ட் பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் வச்சுக்கிறாங்க, அப்போ அந்த பொசிஷன் வருமானா வராது. சோ இப்ப இந்த இன்கிரிமினேட்டரி பொசிஷனுக்கு வந்து என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, இந்த பொசஷன் மஸ்ட் பி an actual possession, the possessor must have the knowledge and he must have the dominion and control over the property, that possession must be exclusive one அப்படிங்கிறது தான் இந்த வழக்குல ரீ வாகிப் பாஷா வழக்குல சொன்ன வந்த விஷயம். சரி, இப்ப நம்ம இந்த வார்த்தை ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, டொமினியன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. அது என்ன, கண்ட்ரோல்னா என்ன? நம்ம ஏற்கனவே கஸ்டடினா என்னன்னு போட்டோம், இப்ப கண்ட்ரோல்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த செக்ஷன் 27 அப்ளை பண்றதுல என்னென்னலாம் குழப்பம் வருதுங்கிறது இந்த வழக்குல சொல்றாங்க, ரீ வாகிப் பாஷாவிலே சொல்றாங்க. அதை நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னாவே புரிஞ்சுக்கலாம் இது எவ்வளவு குழப்பத்துக்குரிய ஒரு செக்ஷன். என்ன சொல்றாங்க பாருங்க. There is a no presumption that a father or head of family is in possession of everything contained in the house. ஒரு ஃபாதரோ அல்லது ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோ இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாமே அவருடைய பொசஷன்ல தான் இருக்குன்னு presumption பண்ண முடியாது. Neither can it be presumed that he is control of anything so found. அந்த அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, grave miscarriage of justice might follow from the application of such rule. நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, பெரிய அவரு நடந்து போயிடும், மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் நடந்து போயிடும். எப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. A virtuous father might have the misfortune of having a son living with him who is an unmitigated rascal, and if this presumption is to be made, this virtuous father must be presumed to be in possession of everything brought by the rascal son into the house அப்படின்னு சொல்றாங்க. விர்ச்சுவஸ் ஃபாதர்னா ஒரு தூய்மையான தந்தை, ராஸ்கல் சன்னா ஒரு ரவுடி பையன், திருட்டு பையன். இப்ப இந்த திருட்டு பையனை ஒரு பெத்துட்டாரு,
அவருடைய துரதிருஷ்டமா ஒரு திருட்டு போய் பெத்துட்டாங்கிறதுக்காக அவருக்கு அவன் போய் திருட்டிட்டு வந்து வைக்கிற பொருள் எல்லாம் இவருடைய பொசஷன் நம்ம அப்ளை பண்ணோம்னா then it will lead to a miscarriage of justice அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த 27 இம்ப்ளாய் பண்றதுல சொல்றாங்க. அடுத்தது further he must be presumed to have every such article under his control. இன்னும் நம்ம என்ன பண்ணோம், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு நம்ம presumption ரைஸ் பண்ணோம். Possession and control means something more than mere constructive or legal possession or control. The possession and controlங்கிறது என்னன்னா constructive possession கிடையாது. இது must be a legal possession and control. It cannot be said for the purpose of the crime. It cannot be said for the purpose of the criminal law that a man in fact possesses or has under his control something the existence of which he has no knowledge. அவருக்கு அந்த வீட்டுல என்ன இருக்குன்னே தெரியல, ஆனா அவர் தான் அந்த பொருளை பொசஸ் பண்றாருன்னு சொல்றது வந்து கிரிமினல் லாவுல சாத்தியப்படாது அப்படின்னு சொல்றாங்க. It may be said that he possesses, but it only on the assumption that a man possesses everything in the house he possesses. அவர் அந்த வீட்டை வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனாலே அந்த வீட்டுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் அவர் வச்சிருக்காரு நம்ம கருத முடியாது. Possession and control required to constitute offenses must mean conscious possession and actual control. So possession and controlங்கிறது எப்படி நாம புரிஞ்சுக்கணும் கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும்னா, this must be a conscious possession and he must possess it and take. அந்த possession இருக்குங்கிறது அவருக்கு தெரியணும். He must be conscious of that fact and he must exercise actual control. அதை வந்து அவரு ஆக்சுவலா கண்ட்ரோல் பண்ணணும். There must be mens rea or guilty knowledge before a person can be convicted of such possession. So அந்த பொசஷனுக்காக மட்டுமே நம்ம வந்து தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அவருடைய மென்ஸ் ரியாவையும் கில்ட்டி நாலேஜையும் ப்ரூவ் பண்ணணும். If a father or house master is to be convicted merely because he is in possession of a house and therefore everything in it, then he can be held to be guilty where no mens rea exists and when he is entirely ignorant of the presence of an offending article. So இந்த மாதிரி அவர் வீடு அவருக்கு உரிமையானது, அந்த வீடு அவருடைய சுவாதீனத்துல இருக்குங்கிறதுக்காக அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவருக்கு தான் உரிமை, அவர் தான் பொசிஷன்ல இருக்காருன்னு நினைத்து அவருக்கு நம்ம தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் மென்சிரியா வழக்குகள்ல வந்து மென்சிரியா இல்லாத நபரையெல்லாம் முடிச்சு தண்டனை போட்டதான் ஆயிடும் அப்படின்னு அந்த அனாமலியை சொல்றாங்க. Father or house master is ignorant of the existence of the offending article, much less of its presence in his house. It may be difficult or impossible for him to rebut the presumption of guilt. So இந்த மாதிரி ஒரு presumption நம்ம டிரா பண்ணிட்டோம்னா இதை ரிபட் பண்றதே அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவருக்கு சுத்தமா நாலேஜே கிடையாது. நாலேஜ் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து definitely it will lead to miscarriage of justice. No presumption can be made at the head of a family or house master, but know of everything which may be concealed in his house, and unless such presumption can be made, he cannot be convicted on mere evidence of recovery with nothing more. Therefore அங்க அந்த வீட்டுல இருந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனாலயே அவரை வந்து உங்களுடைய பொசிஷன்ல தான் இருந்தது, அதனால உங்களை பனிஷ் பண்ணித்தான் ஆகணும்னு நம்ம பனிஷ் பண்ண கூடாது, இப்படி பண்ணுவது தவறில் கொண்டு போய் விட்டுவிடும் அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. அடுத்ததாக இப்ப நம்ம நார்மலா இந்திய தண்டனை சட்ட இது சாட்சிய சட்டத்துல வந்து பிரிவு 106ன்னு ஒண்ணு உண்டு. பொசிஷன்ல இருந்ததுன்னா அவர் தான் ஓனர் அப்படின்னு கருத்துல வைக்கணும்னு ஒரு செக்ஷன் உண்டு. அது அதே போல பர்டிகுலர் ஃபேக்டர் ப்ரூவ் பண்ணணும்னா யாருடைய கஸ்டடியில இருக்கோ அவர் தான் ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. ஸோ அது வந்து இதுக்கு அப்ளை ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும் இந்த ரீவாக்கி பாஷாவிலேயே கேட்கறாங்க, அதுக்கு பதிலும் சொல்றாங்க. The second question, if the court is not so bound, whether it would be legally permissible to call upon the occupants of the place to account for the presence of the incriminating articles in their premises, and in the absence of any satisfactory explanation on their part, to hold all of them to be in possession or control of the same, raises matters of considerable difficulty. Where an incriminating article is found in a house occupied by several persons. இப்ப நிறைய பேர் இருக்காங்க அந்த வீட்டுல, ஒரு கஞ்சா போட்டோம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த வீட்டுல இருந்து. ஸோ பொசஸிங் கஞ்சா இஸ் பனிஷபிள் அண்டர் NDPS ஆக்ட். ஸோ அப்ப பல பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து ஒரு கஞ்சா பொட்டலம் கைப்பற்றப்படும் பொழுது the onus is not thrown upon those persons to establish their innocence. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கில்ட்டியான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுல தலைவர், இந்த வீட்டுக்கு இவருதான் தலைவர், அதனால இவரு தான் சொல்லணுமான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க தங்களுடைய இன்னசென்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு வழி இல்லை. அவருக்கு அனிமஸ் பர்சிடென்ட் இருக்கணும், இருந்தா தான் அவரால் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. Section 106 of the Evidence Act can clearly have no application where an article is found concealed in a house occupied by number of persons. பல பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல
ஒரு பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருக்குமாயின் அப்ப 106 எவிடன்ஸ் ஆக்டுக்கு வந்து அப்ளிகேஷன் கிடையாது. Such article may have been concealed by its owner not only from the outside world but from the persons who are in joint occupation of the house with him. So மறைச்சு வச்சிருக்கிறவரு அவரு வந்து வெளியில இருக்கிறவங்களுக்காக மட்டும் மறைக்கல, வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியாம இருக்கிறது கூட மறைச்சு வச்சிருக்கிறாரு. அதனால மற்ற நபர்களை வந்து இது எப்படி உங்களுக்கு வந்துச்சுங்கிற இதை நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றது வந்து பொருந்தாது. In such a case, the possession and control of such article could never be described as a fact which was especially within the knowledge of all the persons living in that house. So அது அவங்களுடைய நாலேஜ்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. On the other hand, where an article as a gun is lying in a room and visible to all persons occupying that room, then it seems fairly clear that all such persons would in most cases know whose gun it was and who had possession and control over it. It is in these circumstances that it is suggested that section 105 of the Evidence Act cannot apply to such a case too. In all criminal charges, the onus of proving the guilt of the accused rests on the prosecution and it never sits on the accused person by reason of section 106. அப்படின்னு AR 1944 லாகூர் 339 அப்படிங்கிற வழக்க மேற்கோள் காட்டி இந்த ரீவாகிப் பாஷாவில் சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொருள் ஒரு வீட்டுல மறைத்து வைக்கப்பட்டிருக்கும்னா அந்த பொருள் அந்த வீட்டுல பல பேர் இருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் நபர் மேல நீங்க அந்த அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து முதல்ல குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எப்படி இங்க வந்ததுங்கிற விஷயத்தை நீங்க தான் சொல்லணும். உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் நாலேஜ்ல இருக்குன்னு 106 அப்ளை பண்ண முடியாது. அது ஒரு பர்டிகுலர் நபர் மறைச்சு வச்சிருக்காருன்னா மற்றவங்களுக்கும் தெரியாம இருக்கிறதுக்காக தான் மறைச்சு வச்சிருக்காரு. ஸோ அதை வந்து நீங்க இந்த 106 இன்வோக் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ரெண்டாவது, சப்போஸ் இப்போ வந்து அது மறைத்து வைக்காம வெளியில வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் தெரியற மாதிரி பார்வைப்படுற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா தென் அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது யாருடைய பொசிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப கூட அந்த மாதிரி சூழ்நிலையில கூட நீங்க வந்து 105 106 பண்ண முடியாது. ஏன்னா presumption of proving the guilt வந்து is in the hands of the prosecution தான் ப்ரூவ் பண்ணுமே தவிர அக்யூஸ்ட வந்து உன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ரீவாகிப் பாஷால எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தட் மே பி த ரீசன். இந்த காரணத்துக்காக தான் இப்ப நம்ம இந்த செக்ஷன் 27 வந்து பெருசா யூஸ் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அகாடமிக் பர்பஸ்ல தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ செக்ஷன் 27 எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் இந்த ரீவாகிப் பாஷாவிலேயே சொல்றாங்க. என்னென்ன விஷயங்களை நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல a person may have possession of a thing through his representative provided the representative has physical control over that thing. முதல்ல அந்த வைஃபோ கிளர்க்கோ சர்வெண்டோ பிசிக்கல் கண்ட்ரோல் வச்சிருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டி மேல, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, that physical control is exercised on behalf of the principal. the husbandோ மாஸ்டரோ ஆபீசரோ அவங்களுக்காக அவர் அந்த பிசிக்கல் கண்ட்ரோலை வச்சிருக்கணும். the principal agrees to such exercise. அதுக்கு வந்து அந்த பிரின்சிபல் வந்து தன்னுடைய சம்மதத்தை கொடுத்துருக்கணும். இந்த 3 விஷயங்கள் ப்ரூவ் பண்ணாதான் செக்ஷன் 27 வந்து ஆப்ரேட் ஆகும். அது மட்டும் அல்லாம எப்படி இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் கல் அவுட் பண்ணிட்டு கடைசியா அந்த ரீவாகிப் பாஷாவில் சொல்றாங்க, to sum up, the Indian Penal Code does not define the word possession. Though section 27 says that when property is in possession of a person's wife, clerk or servant on account of that person is in that person's possession, and this is not always clear. Case law on the subject has therefore to be resorted to. The principle to be deduced therefrom regarding possession is that a man has not the possession of that the existence of which he is unaware of. அவனுக்கு தெரியாததை ஒரு பொருளை பொறுத்து அவர் பொசஷனில் இருந்தார்னு கருத முடியாது. முதல் விஷயம் சொல்லிடுறாங்க. Possession implies dominion and consciousness in the mind of the person having dominion over an object that he has it and that he can exercise it. So பொசஷன்ல டொமினியனும் கான்சியஸ்னஸும் இருக்கணும். அவருக்கு தெரியணும் இது இருக்குங்கிறது தெரியணும், இதை நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது தெரியணும், நம்ம இதை கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பண்ண முடியுங்கிறது தெரியணும். Possession must be conscious and intelligent possession and not merely the physical presence of the accused in the proximity or even in close proximity to the object. பக்கத்தில் இருப்பதனாலேயே அது அவருடைய பொசஷன்ல இருக்குன்னு நம்ம கருத முடியாது. அவர் வந்து must be conscious பொசஷன்ல இருக்கணும் அப்படின்னு இந்த விஷயங்கள் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாதான் செக்ஷன் 27 will ஆப்ரேட் அப்படின்னு சொல்லி அந்த ரீவாகிப் பாஷாவில் சொல்றாங்க. ஸோ இதோட நம்ம அந்த செக்ஷனுக்கு வந்து முடிக்கிறோம்.
அடுத்த செக்ஷனுக்கு போறோம். அடுத்த செக்ஷன் வந்து கவுண்டர்ஃபீட். கவுண்டர்ஃபீட்ங்கிறது என்னங்கிறத டிஃபைன் பண்றாங்க. A person is said to counterfeit who causes one thing to resemble another thing, intending by means that resemblance to practice deception or knowing it to be likely that deception will there be practiced. ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன். கவுண்டர்ஃபீட்னா என்னன்னா, who causes one thing to resemble another thing, ஒரு பொருள் மற்றொரு பொருள் போல ஆக்குவது, காட்டுவது. அப்படி காட்டுனாங்கன்னா எதுக்காக காட்டுறாங்க? intending by means of that resemblance to practice deception, ஏமாற்றுவதற்காக அப்படி ஒன்றை மற்றொன்றாக காண்பிப்பது. or knowing it to be likely that deception will thereby practiced. so இதன் மூலமாக ஏமாற்றப்படுவது நடக்கக்கூடும் அப்படின்னு தெரிந்து செய்வது. இந்த ரெண்டு விஷயம் இருந்துட்டா that is called counterfeit. counterfeitங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒண்ணு போலவே இன்னொன்னு தயாரிக்கிறது, அதாவது போலிங்கிறது தான் counterfeit அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பிளனேஷன், ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இட் இஸ் நாட் எசென்சியல் டு கவுண்டர்ஃபீட்டிங் தட் த இமிடேஷன் சுட் பி எக்ஸாக்ட். அப்படியே இருக்கணுமா, அச்சு அசலா இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ரிசம்பிளன்ஸ் இருந்தா போதும், இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தா போதும், அப்படி அச்சு அசலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். ரெண்டாவது எக்ஸ்பிளனேஷன், இட் கிவ்ஸ் அ presumption. when a person causes one thing to resemble another thing and the resemblance is such that a person might have deceased thereby, it shall be presumed until the contrary is proved that the person so causing the one thing to resemble the other thing intended by means of that resemblance to practice deception or need to be likely the deception would thereby be practiced. so ஒரு பொருள் இன்னொரு பொருள் போல தெரியப்பட்டு அந்த தெரியப்படுவதன் மூலமாக ஒருவர் ஏமாற்றப்படுவார் என்பது தெரிந்து விட்டாலே இவர் ஏமாற்றுவதற்காகத்தான் இவ்வாறு உருவாக்கினார் என்பதை நாம பிரிசியூம் பண்ணிக்கணும். தட் இஸ் செல்ஃப் பிரிசியூம் அப்படின்னு இந்த டெஃபினிஷன் சொல்லுது. எக்ஸ்பிளனேஷன் 1 and 2 சொல்லுது. சரி, இப்ப இந்த கவுண்டர்ஃபீட்டிங் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்ன இடத்துல நம்ம நீதிமன்றங்கள்ல ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறத கே ஹாசிம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்குல சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் 2005 1 SEC 237 2005 1 SEC 237 கே ஹாசிம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. Section 28 defines the word counterfeiting in very wide terms. The main ingredient of counterfeiting as laid down in section 28 are 1. Causing one thing to resemble another thing. 2. Intending by means of that resemblance to practice deception. 3. Or knowing it to likely that deception will there be practiced. So அந்த செக்ஷன்ல இருக்கிறத இப்படி பிரிச்சு போடுறாங்க. There must be a resemblance, that the resemblance must cause deception or it must be done with the knowledge that it will likely to cause deception. Thus, if one thing is made to resemble another thing, the intention is that by such resemblance deception would be practiced. Or even if there is no intention but it is known to be likely that the resemblance is such that deception will thereby practice, there is counterfeiting அப்படின்னு ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் ஹபீஸ் முகமது இஸ்மாயில் AR 1960 SC 669 அப்படிங்கிற வழக்குல சொல்றாங்க. இந்த வழக்கை தான் இந்த வழக்குல ஃபாலோ பண்றாங்க. எந்த வழக்குல? ஹாசிம் வழக்குல ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கவுண்டர்ஃபீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வருது, இன்டென்ஷனும் வருது, நாலேஜும் வந்துருது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசம்பிளன்ஸ் இருக்கணும். ரிசம்பிளன்ஸ் மூலமாக டிசெப்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணா இன்டென்ஷன், அந்த நாலேஜ் இருந்தா நாலேஜ். ஸோ அப்ப நாலேஜுக்கும் வந்துருது, இன்டென்ஷனுக்கு வந்துருது, மூணுமே இதுல வந்துருது. ஸோ இதுதான் இதுக்கான இன்கிரீடியன்ஸ். இந்த இன்கிரீடியன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டா போதும், கவுண்டர்ஃபீட்னு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வர்சஸ் ஹபீஸ் முகமது இஸ்மாயில் அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அதே வழக்கு மறுபடியும் ரீட்ரேட் பண்றாங்க ஹாசிம்ல. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க. In the said case, it was observed that there is no necessity of importing words like colorable imitation therein. So அதே மாதிரி இருக்கணும்னு தேவையில்லை. In order to apply section 28, what the court has to see is whether one thing is made to resemble another thing. ஒன்னு இன்னொன்னு மாதிரி தெரியுதா, அவ்வளவுதான். And that is so if the resemblance is such that a person might be deceived by it, there will be a presumption of the necessity, intention or knowledge to make the thing counterfeit unless the contrary is true. So இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலா இந்த காப்பிரைட் கேசஸ்ல எல்லாம் பார்ப்பாங்க, ட்ரேட்மார்க் கேசஸ், காப்பிரைட் கேசஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ரெண்டையும் பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம இந்த குமுதத்துல வரும் இல்லையா, 2 படங்களுக்கும் இடையே உள்ள 5 வித்தியாசங்களை குறிப்பிடுன்னு, அது மாதிரி கம்பேர் பண்றது கிடையாது.
ஸோ ரிசம்பிளன்ஸ் எப்படி இருக்கணும்னா, இப்ப நம்ம இப்படி பாக்குறோம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம நார்மலா எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன பண்ணுவோம்? இப்ப ரீசனபிள் மேன்ஸ் ப்ரூடன்ஸ்னு சொல்லுவோம். அப்படி ரீசனபிள் மேனோட ப்ரூடன்ட்ல பார்க்கணும். அப்படி பார்த்து அது ப்ரூவ்டுனா ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டுனா டிஸ்ப்ரூவ்டுன்னு கொண்டு வரணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த காப்பிரைட் ஆக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, an average man's memory, அவருக்கு மெமரி கம்ப்ளீட் மெமரி அப்படி பார்த்தா பிக்சர் மெமரி இல்லாத ஒரு ஆவரேஜ் மேனோட மெமரியில பார்க்கும்போது இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தெரிஞ்சா போதும். இப்ப நீங்க நார்மலா நம்ம பார்த்திருப்போம். நீங்க ஏதாவது ஒரு ஃபேமஸான பிராண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு பேரகான் வச்சுங்களேன். பேரகானுக்கு ஒரு ஸ்பெல்லிங் போட்டுப்பான். PARA QOA அப்படின்னு போட்டுப்பான். பேரகான் அப்படின்னு. அதை என்ன பண்ணுவான், அந்த கியூக்கு பதிலா P போடுறது, கியூக்கு பதிலா அதே மாதிரியே வரக்கூடிய டி அந்த மாதிரி வார்த்தைகளை போடுறது, பேரகான் அப்படின்னு போடுறது. இப்படி போட்ட பார்த்தா டக்குன்னு பார்த்த உடனே அதை பார்த்தா பேரகான் மாதிரியே கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்துட்டா போதும். நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா இப்படியே இருக்கிற மாதிரி சேம் டிட்டோ இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. So counterfeit in sex does not connote an exact reproduction of the original counterfeited. The explanation 2 of section 28 is of great significance. It lays down a rebuttable presumption where resemblance is such that a person might be deceived thereby. In such a case, the intention or knowledge is presumed unless contrary is proved. இந்த டெஃபினேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமா எக்ஸ்பிளனேஷன் 2 வந்து ரொம்ப அழுத்தி சொல்றாங்க. எதுக்கு அழுத்தி சொல்றாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவரேஜ் மேனோடைய மெமரியில பார்த்தா இப்படி டக்குன்னு பார்த்த உடனே கொக்கோ கோலா கேம்போ கோலா அப்படி ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும். அதே மாதிரி ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அது இதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருந்துட்டாவே இந்த பிரிசம்ஷன் வந்துடும். என்ன பிரிசம்ஷன்? இந்த எக்ஸ்பிளனேஷன் 2ல இருக்கக்கூடிய பிரிசம்ஷன் வந்துடும். இந்த பிரிசம்ஷனை எப்ப ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் மாத்தை வர்கீஸ் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்குல சொல்றாங்க. 1986 4 SCC 746 1986 4 SCC 746 State of Kerala versus Mathai Varghese and others. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க. In fact, the framers of the code were so anxious to protect the general public from fraudulent acts of counterfeiters that not only have they defined the word counterfeit in very wide terms in the Indian Penal Code, but they have also prescribed a rule of evidence in explanation 2 so as to draw an adverse presumption against the maker of the counterfeit article, as is evident from the definition of the term counterfeit. Read with the explanation section 28 of the Indian Penal Code ன்னு சொல்றாங்க. So இந்த explanation 2 இருக்கு பாருங்க, இது வந்து ரூல் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு மனசுல ஒரு கேள்வி வரும், எதுக்காக ரூல் ஆஃப் எவிடன்ஸ் ஐபிசில வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எதுக்காக வரணும்னா, ஐபிசி வந்தது 1860ல, எவிடன்ஸ் ஆக்ட் வந்தது 1872ல. ஸோ எவிடன்ஸ் ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே ஐபிசி வந்துருச்சு. ஸோ அப்போ ஐபிசியை ரெகுலேட் பண்ணும் பொழுது சில விஷயங்களை ரூல் ஆஃப் எவிடன்ஸா இதுலயே கொண்டு வந்துட்டாங்க. எதுல கொண்டு வந்துட்டாங்க? ஐபிசிலே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி வந்ததுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் செக்ஷன் 34. நம்ம அடிக்கடி இந்த செக்ஷன் 34 நம்ம கேள்விப்பட்டிருப்போம். செக்ஷன் 34 இஸ் நத்திங் பட் ரூல் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரூல் ஆஃப் எவிடன்ஸ் அது. அந்த ரூல் ஆஃப் எவிடன்ஸ் தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 2ல இருக்கக்கூடிய பிரிசம்ஷன். ஏன்னா பிரிசம்ஷன் இஸ் ஆல்வேஸ் ரூல் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் 2 பாத்தீங்கன்னா செல்ஃப் ப்ரிசூம்னு போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருக்காங்க பாருங்க, இட் ஷல் பி ப்ரிசூம்ட் அன்டில் த கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்ட்னு போட்டிருக்காங்க. அப்ப இந்த செல்ஃப் ப்ரிசூம்ங்கிறத எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃப் ப்ரிசூம் மாதிரி எடுத்துக்கணுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா எவிடன்ஸ் ஆக்ட் கேம் லேட்டர், ஐபிசி கம் ஃபர்ஸ்ட், அதனால அந்த ஒரு கேள்வி வரும். ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு வழக்கு, அந்த வழக்குல வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வந்து ஒரு கேஸ் வருது. அப்போ வந்து அந்த ஷெல் ப்ரிசூம்ங்கிறத வந்து எடுத்துக்கலாம். நீங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஷெல் ப்ரிசூம்ங்கிறது இஸ் அ பாரி மெட்டீரியா, அதை வந்து நம்ம வந்து இதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஐபிசிக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் வைத்தியநாதா AR 1958 SC 61. ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் வைத்தியநாதா AR 1958 SC 61 அப்படிங்கிற வழக்குல. ஸோ அந்த எவிடன்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம இந்த இதுக்கும் பொருத்தலாம், எக்ஸ்பிளனேஷன் 2க்கும் நம்ம பொருத்தலாம். அப்படி பொருத்தும் பொழுது நீங்க செக்ஷன் 4 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட்ல எப்படி வந்து செல்ஃப் ப்ரிசூம் நம்ம வந்து கணக்குல வச்சுக்கிறோமோ, அதே போல ஐபிசியில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் ப்ரிசூமையும் நம்ம வந்து பிரிசம்ஷன் ஆஃப் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டு
நம்ம கருதலாம் அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ரிலே பண்ணலாம். ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வர்சஸ் வைத்தியநாதாங்கிற ஜட்ஜ்மெண்ட். ஸோ அடுத்த இதோட நம்ம கவுண்டர் ஃபீட்டிங் முடிக்கிறோம். அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 29 மினிட்ஸ் தான், முடிச்சிடறேன், சீக்கிரமா முடிச்சிடறேன். சரிங்க சரிங்க. ஸோ அடுத்ததாக நம்ம டாக்குமெண்ட் செக்ஷன் 29ல டாக்குமெண்ட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் 29ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது வெதர் ப்ராப்பர்ட்டி இஸ் டாக்குமெண்ட், டாக்குமெண்ட் இஸ் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது இந்த டாக்குமெண்டோட டெஃபினிஷன் நம்ம அதில் பார்த்தோம். மறுபடியும் இன்னொரு முறை பார்த்துடலாம். செக்ஷன் 29 என்ன டிஃபைன் பண்றாங்க டாக்குமெண்ட்னா, the word document denotes any matter expressed or described upon any substance by means of letters, figures or marks or by more than one of those means intended to be used or which may be used as evidence of that matter அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று இருக்கு. It is immaterial by what means or upon what substance the letters, figures or marks are formed or whether the evidence is intended for or may be used in a court of justice or not அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து எவிடன்ஸா போடுறோமா போடலையா, அது என்ன சப்ஸ்டான்ஸ்ல எழுதிருக்காங்கிறதெல்லாம் இம்மெட்டீரியல் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது. ஸோ இந்த டாக்குமெண்ட் எதுக்குன்னா, நம்ம பின்னாடி அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் டாக்குமெண்ட் பார்க்க போறோம். அந்த அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் டாக்குமெண்ட் எல்லாத்துலயும் முதல்ல இது டாக்குமெண்ட்ங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளார வரணும். வந்தாதான் அதுக்கு அகைன்ஸ்டா அஃபென்ஸ் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அதுக்காக இந்த டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெஃபினிஷனை ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கு, அந்த இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். A writing expressing the terms of a contract which may be used as evidence of the contract is a document. So நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம், அது பின்னாடி சாட்சியமாக விடுவதாக நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் இஸ் a document அப்படின்னு சொல்றாங்க. A check upon a banker is a document. ஸோ ஒரு செக் கொடுக்குறாங்க, அது ஒரு டாக்குமெண்ட். A power of attorney is a document. Power of attorney கொடுக்கிறது டாக்குமெண்ட். A map or plan which is intended to be used or which may be used as evidence is a document. Map planலாம் document. A writing containing directions or instructions is a document. So இந்த மாதிரி அந்த டெஃபினிஷன்ல சொல்லி இருக்கக்கூடிய any matter expressed or described upon any substance அப்படிங்கிறது தான் அதை சொல்றாங்க. இது எக்ஸ்பிளனேஷன் 1. எக்ஸ்பிளனேஷன் 2 ஒன்று இருக்கு, அதுக்கும் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கு. எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, whatever is expressed by means of letters, figures or marks as explained by mercantile or other usage shall be deemed to be expressed by such letters, figures or marks within the meaning of this section, although the same may not be actually expressed. So இப்போ நார்மலா நீங்க வந்து இந்த ட்ரேட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவோம். ட்ரேட் ப்ராக்டிஸ்னா ஒவ்வொரு அந்த ட்ரேடுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கும். இப்போ இத்தனை நூற்கண்டு சேர்ந்தது ஒரு பொந்து, இத்தனை பொந்து சேர்ந்தது ஒரு ஊடை, இத்தனை ஊடை சேர்ந்தது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை உபயோகப்படுத்துவாங்க. கேலன்ஸ், டன்ஸ், அந்த மாதிரி சில வார்த்தைகள் உபயோகப்படுத்துவாங்க. அப்படி உபயோகப்படுத்தப்படும் பொழுது அந்த ட்ரேடை பொறுத்து, சில ட்ரேடுக்கு குத்து, இத்தனை குத்து அப்படின்னா இத்தனை குத்துல எவ்வளவு வரும் அப்படிங்கிறத அந்த ட்ரேடை பொறுத்து நம்ம கணக்குல வச்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த ட்ரேட் பிராக்டிஸுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் 2 சொல்லுது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. A writes his name on the back of a bill of exchange payable to this order. The meaning of the endorsement as explained by mercantile usage is that the bill is to be paid to the holder. The endorsement is a document and must be construed in the same manner as if the words paid to the holder or words to the effect had been written over the signature. இப்போ நார்மலா நம்ம வந்து செக்ல எழுதுவோம் இல்லையா, அக்கௌண்ட் பேயி ஒன்லி, அன்கோ அப்படின்லாம் எழுதுவோம், நாட் நெகோசியபிள் அப்படின்லாம் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் எழுதும்போது அந்த ட்ரேட் பிராக்டிஸ்க்கு இதுல இருக்கிறதா நம்ம வச்சுக்கணும். ஈவன் தட் என்டார்ஸ்மெண்ட், நீங்க அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய என்டார்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த என்டார்ஸ்மெண்டே வந்து ஒரு டாக்குமெண்ட் தான் அப்படின்னு இந்த எக்ஸ்பிளனேஷன் 2 சொல்லுது. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் பத்தி நம்ம படிக்கும் பொழுது நம்ம இதனுடைய பாரிமெட்டீரியா, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட், எவிடன்ஸ் ஆக்ட்லயும் நம்ம பார்க்கலாம் எப்படி டாக்குமெண்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து பெரிய மாற்றங்கள் இல்லை, மோர் ஆர் லெஸ் சிமிலர் டெஃபினேஷன்ஸ் தான். நீங்க ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டாக இருந்தாலும் சரி, எவிடன்ஸ் ஆக்டாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் டிஃபைன் பண்றாங்க. இப்போ ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 318 டாக்குமெண்ட் shall include any matter written, expressed or described upon any substance by means of letters, figures or marks or by more than one of those means which is intended to be used or which may be used for the purpose of recording that matter அப்படின்னு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அதே மாதிரி தான் சொல்றாங்க. டாக்குமெண்ட் மீன்ஸ்
any matter expressed or described upon any substance by means of letters, figures or marks or by more than one of those means intended to be used or which may be used for the purpose of recording that matter. So illustration சொல்றாங்க. A writing is a document. எழுதுறது ஒரு document. Words printed. Word print பண்ற பாருங்க. Lithograph or photograph are documents. A map or plan is a document. An inscription on a metal plate or stone is a document. A caricature is a document. So இப்போ document இதெல்லாம் document அப்படின்னு 29ல சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அது ஐபிசி ஆக இருக்கலாம், ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டாக இருக்கலாம், எவிடன்ஸ் ஆக்டாக இருக்கலாம். எல்லாத்துலயும் பொதுவாக சொல்றது என்னன்னா டாக்குமெண்ட்ங்கிறது நத்திங் பட் இட் மஸ்ட் டினோட் எ மேட்டர் எக்ஸ்பிரஸ்ட் இன் அ சப்ஸ்டான்ஸ். அது எப்படி இருக்கலாம்? லெட்டரா இருக்கலாம், ஃபிகரா இருக்கலாம், மார்க்கா இருக்கலாம், அல்லது எல்லாம் சேர்ந்ததாக இருக்கலாம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் டாக்குமெண்ட்ங்கிறது. அது எதுக்காக பண்றாங்கன்னா இட் இஸ் இன்டெண்டட் டு ரெக்கார்ட் தட் மேட்டர். எதை நம்ம செய்யணுமோ அதை ரெக்கார்ட் பண்றதுக்கான இன்டென்ஷனோட பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் டு ரெக்கார்டுங்கிறது வந்து ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்லயும் இருக்கு, எவிடன்ஸ் ஆக்ட்லயும் இருக்கு. ஆனா அந்த நெசசிட்டி ஐபிசிக்கு தேவையில்லை. அதுதான் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டா போதும். இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்த பிறகு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த சைபர் ஏஜ்ல நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துறோம். ஸோ அதனால ஒரு அமெண்ட்மெண்ட், அதுக்காக ஒரு இன்செஷன் வந்திருக்கு 29A அப்படின்னு ஒண்ணு. அந்த 29A ஐபிசி என்ன சொல்லுதுன்னா, the words electronic records shall have the meaning assigned to them in class T of subsection 1 of section 2 of the Information Technology Act அப்படின்னு சொல்லுது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல நாங்க எலக்ட்ரானிக் ரெக்கார்டை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம், அதே தான் இங்கேயும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா செக்ஷன் 2T என்ன சொல்லுதுன்னா, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் மீன்ஸ் டேட்டா ரெக்கார்ட் ஆர் டேட்டா ஜெனரேட்டட், இமேஜ் ஆர் சவுண்ட் ஸ்டோர், received or sent in an electronic form or microfilm or computer generated microfiche. இதுதான் ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டிஃபைன் பண்ணுது. சேம் மீனிங் தான் இங்கேயும் எங்க நம்ம ஐபிசிலையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப எலக்ட்ரானிக் ரெக்கார்டை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்க சப்ஸ்டான்ஸ் உண்டு, எங்க சப்ஸ்டான்ஸ் உண்டு. டாக்குமெண்ட்ல there must be a substance. In that substance there is a inscription. அதுல வந்து லெட்டரா இருக்கும், ஃபிகரா இருக்கும், எதா இருக்கும், எல்லாம் கலந்தா இருக்கும், காம்பினேஷனா இருக்கும். ஆனா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ல there is no substance. அதுல வந்து சப்ஸ்டான்ஸ்ல இருக்காது, ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து அது ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கும், நம்ம பார்க்க முடியாது, வெறுங்கண்களால் பார்க்க முடியாது. அதை பார்க்கணும்னா இட் ரெக்வயர்ஸ் மீடியம், ஒரு டெஸ்க்டாப் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுதான் நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ அதுதான் அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். ஸோ இதை வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா டாக்குமெண்ட்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் டாக்குமெண்ட் வரும்பொழுது அதையெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான செக்ஷன் என்னன்னா வேல்யூபிள் செக்யூரிட்டி. வேல்யூபிள் செக்யூரிட்டியோட நம்ம இன்னைக்கு செஷனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொன்று இருக்கு, வில்லு இருக்கு, அதையும் சேர்த்து முடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 32ல இருந்து 38 வரைக்கும் ஒரே ஒரு செட் ஆஃப் செக்ஷன்ஸ், அது ஒன்னா கேட்கணும். அதனால நம்ம அது வரைக்கும் முடிப்போம். இப்போ வந்து வேல்யூபிள் செக்யூரிட்டினா என்னங்கிறத பார்ப்போம். The words valuable security denote a document which is or purports to be a document whereby any legal right is created, extended, transferred, restricted, extinguished or released, or whereby any person acknowledges that he lies under legal liability or has not a certain legal right. So valuable security na என்னன்னா அது ஒரு டாக்குமெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி அதுதான் டாக்குமெண்ட்டை பார்த்தோம். எதுக்கு டாக்குமெண்ட் பார்த்தோம்னா வேல்யூபிள் செக்யூரிட்டி முதல்ல புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு டாக்குமெண்டா இருக்கணும். டாக்குமெண்ட் என்னங்கிறது தான் முதல் டெஃபினேஷன். அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணணும்? இஃப் த டாக்குமெண்ட் மஸ்ட் கிரியேட் எ லீகல் ரைட், இட் மஸ்ட் எக்ஸ்டெண்ட் அ லீகல் ரைட், இட் ஷுட் டிரான்ஸ்மிட் அ லீகல் ரைட், இட் ஷுட் ரெஸ்ட்ரிக்ட் அ லீகல் ரைட் ஆர் எக்ஸ்டிங்விஷ் அ லீகல் ரைட் ஆர் ரிலீஸ் அ லீகல் ரைட். இதெல்லாம் நடந்துட்டா அது வேல்யூபிள் செக்யூரிட்டியா மாறும். ஆர் வேர் பை எனி பர்சன் acknowledges that he lies under legal liability, acknowledgement of debt ன்னு சொல்ற பாருங்க, அது கூட வேல்யூபிள் செக்யூரிட்டி தான். or he has not a certain legal right, இது இல்லைன்னு சொல்லுது பாருங்க, அதுவும் வந்து வேல்யூபிள் செக்யூரிட்டி தான். ஸோ இது எல்லாமே வேல்யூபிள் செக்யூரிட்டிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார வந்துடும். அப்ப இதுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. ஏ ரைட்ஸ் இஸ் நேம் ஆன் த பேக் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு பின்னாடி ஒரு செக்னு வச்சுங்களேன், செக்குக்கு பின்னாடி ஒருத்தர் எழுதுறாருன்னா as the effect of this endorsement is transfer the right of the bill to any person who may become the lawful holder of it, the endorsement is a valuable security.
ஸோ இப்போ ஏற்கனவே செக் எனக்கு வந்து மிஸ்டர் தனசேகரன் ஒரு செக் கொடுக்குறாரு. அந்த செக்குக்கு பின்னாடி நான் கையெழுத்து போட்டு உங்களை யாருக்கா ஒருத்தர் கொடுக்குறேன்னா தென் யூ பிகம் த ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஸோ அப்ப இந்த என்டார்ஸ்மெண்ட் இருக்கு பாருங்க, இந்த என்டார்ஸ்மெண்ட்ல நான் எதுவும் எழுதல, பே சோ மணி சோ மச் ஆஃப் அமௌண்ட் டு சோ அண்ட் சோன்லாம் எழுதல. பட் மியர் என்டார்ஸ்மெண்ட் அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் டாக்குமெண்ட்ல பார்க்கும்போது, அந்த என்டார்ஸ்மெண்ட் வந்து ஒரு ட்ரேட் பிராக்டிஸ் இருக்குதுன்னா தட் வி மஸ்ட் அடாப்ட்னு. ஸோ இங்க செக்குக்கு பின்னாடி கையெழுத்து போட பாருங்க வெறுமனே, அந்த வெறுமனே கையெழுத்து போடுறது இந்த தொகையை இதை கொண்டு வர பேரட்ட கொடுங்கன்னு அர்த்தம். தட் இஸ் தி ட்ரேட் பிராக்டிஸ் வி ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி அந்த என்டார்ஸ்மெண்ட் கன்வர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட், அதனால அது வேல்யூபிள் செக்யூரிட்டின்னு இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்றாங்க. ஸோ அப்ப இப்ப இந்த வேல்யூபிள் செக்யூரிட்டியா இருக்கணும்னா என்ன வேணும்? நெசசரி இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னா ஒரே ஒரு டெஸ்ட் தாங்க. இந்த ஒரு டெஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அது வேல்யூபிள் செக்யூரிட்டி ஆயிடும். நம்ம எதெல்லாம் வேல்யூபிள் செக்யூரிட்டி எதெல்லாம் வேல்யூபிள் செக்யூரிட்டில நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு, நம்ம அதுக்குள்ளலாம் போவே வேண்டாம். எல்லாத்துக்கும் பெட்ராக்கா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் லீகல் ரைட். இந்த வேல்யூ அதே நம்ம பார்த்துட்டோம்னா என்ன சொல்லிருக்காங்க, வேல்யூபிள் செக்யூரிட்டி டினோட் a document which is or purports to be a document whereby any legal right is created சொல்றாங்க. சோ அப்ப இந்த லீகல் ரைட்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னாவே அது என்ன கிரியேட் ஆகுதா, எக்ஸ்டெண்ட் ஆகுதா, டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதா, எக்ஸ்டிங்விஷ் ஆகுதா, ரிலீஸ் ஆகுதா, எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா அது வேல்யூபிள் செக்யூரிட்டியா இல்லையாங்கிறது தெரிஞ்சு போயிடும். சோ அதனால லீகல் ரைட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சைட்டேஷன் சொல்றேன். டேனியல் ஹெய்லி வால்காட் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட், நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் ஏஆர் 1968 மெட்ராஸ் 349, ஏஆர் 1968 மெட்ராஸ் 349, டேனியல் ஹெய்லி வால்காட் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட். இந்த ஒரு சைட்டேஷன் போதும், இட் இஸ் a bedrock for all the citations. இதுல வந்து இந்த லீகல் ரைட் நம்ம மற்ற இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இட் இஸ் ஒரு என்கேப்சூல். இது இந்த டெஃபினிஷன் வந்து நீங்க வேற எவர் லீகல் ரைட்லாம் வருதோ அங்கெல்லாம் பண்ணலாம். நம்ம ஒரு பிரின்சிபல் படிச்சிருக்கோம் இல்லையா, யுபி ஜஸ் சிபி ரெமடியம்னு, எங்க வந்து ரைட் இருக்கோ அங்க ரெமடி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி எங்கெங்கெல்லாம் லீகல் ரைட் கிரியேட் ஆகுதுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் கேஸ். ஸோ இதை மட்டும் நான் படிச்சுட்டு ஐ கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். தி ஃபாலோவிங் பிரின்சிபல் கேன் பி டெடியூஸ்ட் ப்ராட்லி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ லீகல் ரைட் இஸ். இதுக்கு முன்னாடி எல்லாம் லீகல் ரைட்னா என்னன்னு நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அதுக்குள்ளலாம் போல என்ன அவங்க சொல்ல வராங்களோ அதை மட்டும் நான் கல் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ இதை நீங்க டீட்டெயிலா படிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அந்த சைட்டேஷனை படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சைட்டேஷன். அதுல பாத்தீங்கன்னா லீகல் ரைட்னா என்னங்கிறது சொல்றாங்க. லீகல் ரைட் இன் இட்ஸ் ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் இஸ் ஒன் விச் இஸ் அன் அசெப்டபிள் கிளைம் என்ஃபோர்சபிள் பிஃபோர் கோர்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சி. ஸோ லீகல் ரைட் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னா என்ஃபோர்சபிலிட்டி இருக்கணும். கோர்ட்லயோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சி முன்னாடியோ என்ஃபோர்சபிலிட்டி இருந்துச்சுன்னா அது லீகல் ரைட். இஃப் இட் ஹஸ் நோ என்ஃபோர்சபிள் ரைட்னா இட் இஸ் நாட் அ லீகல் ரைட். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன் இட்ஸ் வைடர் சென்ஸ் லீகல் ரைட் ஹாஸ் டு பி அண்டர்ஸ்டுட் as any advantage or benefit conferred upon a person by a rule of law. So அது ஸ்ட்ரிக்ட் சென்ஸ். இப்போ வைடர் சென்ஸ்ல லீகல் ரைட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா an advantage or benefit conferred upon a person by rule of law. So சட்டத்தின் மூலமாக வழங்கப்படக்கூடிய ஒரு ஆதாயம் அல்லது அட்வான்டேஜ் அது இருந்துட்டா அது வந்து நம்ம என்ன பண்ணணும், லீகல் ரைட்னு கருது. There are legal rights which are not enforceable. சில ரைட்லாம் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது கோர்ட்ல போய், though recognized by the law. சட்டம் வந்து அந்த ரைட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணுது, ஆனா அதை வந்து நீங்க போய் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. There are rights recognized by the international court, granted by international law, but not enforceable. இன்டர்நேஷனல் கோர்ட்ல வந்து சில ரைட்ஸ் எல்லாம் ரெகக்னைஸ் கொடுத்துருக்காங்க, அதை போய் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. A legal right is a capacity of asserting a secured interest rather than a claim that could be asserted in the courts. So இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி அப்படி கன்க்ளூட் பண்றாங்க. It is therefore clear that the test of enforceability, though it may be a normal one, is not the only test for determining a legal right. So நம்ம நாட்டுல லீகல் ரைட்னா என்ஃபோர்சபிலிட்டி மட்டும்தான் டெஸ்ட் ஆனா இல்ல, அது ஒன்லி ஒன் டெஸ்ட். அப்புறம் என்ன வேற என்ன டெஸ்ட் இருக்கு அப்படின்னா a legal right may be one recognized by rule of law. So a legal right may be asserted even before administrative agencies. It includes the liberty of freedom from penalty. In short, சுருக்கமா சொல்லணும்னா it can be said that a legal right is one which is either enforceable or recognized. So ரெண்டு தான், நீதிமன்றங்களுக்கு சென்று என்ஃபோர்ஸ் செய்யக்கூடிய உரிமைகள் அனைத்தும் லீகல் ரைட்,
அல்லது சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தும் லீகல் ரைட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வைடர் அனோட்டேஷன்ல லீகல் ரைட் தான் சொல்றாங்க. இந்த லீகல் ரைட்டை ஒரு ஆவணம் கிரியேட் பண்ணாலோ எக்ஸ்டிங்விஷ் பண்ணாலோ டிரான்ஸ்ஃபர் பண்ணாலோ இட் பிகம்ஸ் அ வேல்யூபிள் செக்யூரிட்டி. அதை புரிந்து கொண்டால் போதுமானது. இந்த வேல்யூபிள் செக்யூரிட்டினா என்னன்னு பல கேள்விகள் வந்திருக்கு. அதுல ஒரு 4-5 ஜட்ஜ்மெண்ட் மட்டும் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த லீகல் ரைட் தெரிஞ்சுட்டா போதும், மத்தது ஒன்றும் பெருசா தேவையில்ல. சும்மா இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 4-5 சைட்டேஷன் அந்த இதுல ஸ்லைட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இப்ப வந்து டாக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க பாருங்க, இன்கம் டாக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர் போடுவாங்க. அது வந்து வேல்யூபிள் செக்யூரிட்டியா அப்படின்னா எஸ், இட் இஸ் அ வேல்யூபிள் செக்யூரிட்டின்னு ஈஸ்வர்லால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரால சொல்றாங்க. AR 1960 SC 40. அதே போல ஷேர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அது வேல்யூபிள் செக்யூரிட்டின்றாங்க. ஒரு இன்சூரன்ஸ்ல வந்து ப்ரொபோசல்னு ஒன்று போடுவோம், ப்ரொபோசார்னு ஒரு கையெழுத்து வாங்குவாங்க, அதுல ஒரு டிக்ளரேஷன் ஒன்று போடுவோம். அந்த டிக்ளரேஷன் வேல்யூபிள் செக்யூரிட்டியானா எஸ் அப்படின்னு சொல்றாங்க. சாண்டல்வுட் பர்மிட் வந்து சாண்டல்வுட் ஆக்ட்ல கொடுக்குறாங்க, அது வந்து வேல்யூபிள் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. டிஸ்சார்ஜ் ரிசிப்ட், இப்போ நீங்க வந்து இன்சூரன்ஸ் பாலிசியில வந்து பாலிசியை இன்வோக் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி ரசீது எழுதி கொடுத்தோம்னா அது வேல்யூபிள் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. கவுண்டர் ஃபைல் ஆஃப் பே இன் ஸ்லிப், நம்ம பேங்க்ல கொண்டு போய் கட்டுறோம் இல்லையா பேயிங் இன் ஸ்லிப், அதனுடைய கவுண்டர் ஃபைல் வந்து வேல்யூபிள் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. லாட்டரி டிக்கெட் வந்து வேல்யூபிள் செக்யூரிட்டின்றாங்க. பாஸ்போர்ட் வந்து லா ரெகக்னைஸ்டு, அதனால அது வேல்யூபிள் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. மில்க் கூப்பன், நீங்க கூப்பன் நிறைய இதுல எல்லாம் கொடுப்பாங்க, ஃபுட் கூப்பன் மில்க் கூப்பன் எல்லாம் கொடுப்பாங்க, அதுவும் வந்து வேல்யூபிள் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இது எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்றோம்னா, ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸோட நேச்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அசஸ்மெண்ட் ஆர்டர், ஷேர் சர்டிபிகேட், டிக்ளரேஷன், டிஸ்சார்ஜ் ரிசீட், கவுண்டர் ஃபைலு, ஃபாரின் பாஸ்போர்ட், மில்க் கூப்பன்லாம் பார்க்கும்போது அது ஒரு இதுக்கெல்லாம் ஒரு ஒர்த்துக்கான்னு நம்ம நினைப்போம். ஒரு பால் கூப்பன்ல எவ்வளவு வந்துட போகுது, ஒரு அரை பாக்கெட்டு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் 20 ரூபா, அது ஒரு மில்க் கூப்பன், அது ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியா? ஏன்னா நம்ம வேல்யூபிள்னா அது ரொம்ப பெரிய வேல்யூ இருக்கிற மாதிரி நினைச்சிருவோம். இப்போ வேல்யூபிள்ங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும், இட் ஹேஸ் a வேல்யூ, அவ்வளவுதான். இட் ஹேஸ் ஈவன் a நாமினல் வேல்யூனா கூட that will be considered as a valuable security. லாஸ்ட் செக்ஷன் 31 IPC, ரொம்ப சிம்பிள் செக்ஷன். வில் அப்படின்னா என்னன்னு சொல்லுது. The words will denote any testamentary document, இதுதான் will அப்படின்னு சொல்றாங்க. இங்க will டிஃபைன் பண்ணல. ஸோ will டிஃபைன் பண்றது இந்தியன் சக்சஷன் ஆக்ட் செக்ஷன் 2H ஆஃப் தி இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வந்து will டிஃபைன் பண்ணுது. அது என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, will means the legal declaration of the intention of a testator with respect to his property which he desires to be carried into effect after his death அப்படின்னு செக்ஷன் 2H ஆஃப் தி இந்தியன் சக்சஷன் ஆக்ட் will டிஃபைன் பண்ணுது. ஸோ இதோட நம்ம வந்து இன்னைய செஷனை முடிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம செக்ஷன் 1ல இருந்து 31 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய செக்ஷன் வந்து 32ல இருந்து 38 வந்து வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன், டெய்லி நம்ம யூசேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன். அது வந்து ஒரு செட்டா சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் அடுத்த செஷனுக்கு ரிசர்வ் பண்ணிட்டேன்.